Good evening, all. I request Mr. Sitaraman to introduce Mr. Swaminathan. Namaskar and good evening. First of all, I would like to congratulate the Srivatsam team. எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அவர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பல்வேறு விதமான சுற்றுலாக்களை சென்று கழித்து இன்புற்று இருக்குமாறு வேண்டிக் கொண்டு, திரு சுவாமிநாதனை பற்றி இங்கே அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன். ஏற்கனவே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னாலே அந்த பயோடாட்டாவே வேறு. ஒரு சின்ன ஷாட்டுக்காக ஒரு வாரம் ஒரு மாதம் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் எனக்கு தெரியும். அது மாதிரி அவருடைய அந்த ஃபஸ்ட்டு ஒரு குருவி ஃபோட்டோகிராஃபர் எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேருந்தே அவர் எப்படி ஃபோட்டோ அப்படிங்கிற அந்த கலையை அணுகுகிறார், புகைப்படம் எடுத்தல் அப்படிங்கிற அந்த கலையை அணுகுகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். இப்போ இன்றைக்கி அவர் தெய்யம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நமக்கு பண்ண போகிறார். ஆக்சுவலாக எனக்கு அந்த தெய்யம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டேன். அவர் வட கேரளாவில் உள்ள ஒரு மலைவாழ் மக்களின் இறை வழிபாட்டை உணர்த்தும் ஒரு கலை அப்படின்னு சொன்னார். ஆமாம், ரைட் சார்? ஸோ பொதுவாகவே கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் கலைக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு பெரும் பங்குண்டு. இந்த கலையும் இலக்கியமும் தாண்டி தான் பக்தி அப்படிங்கிற நிலையை பொதுவாக அடைய முடியும். இந்த கலை இலக்கியம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா வழியாக வந்தவாளுக்கு பக்தி ரொம்ப எளிமையாக கைகூடும். அதுக்கப்புறம் இறைவனோட கலத்தல் அப்படிங்கிறது எளிமையாக கைகூடும். ஸோ பொதுவாக கலை ஆர்வம், கலை பயிலுதல், கலையாக வெளிப்படுத்துதல், கலையை ரசித்தல், இந்த 4 நிலைகளிலுமே மனுஷன் கடவுளுக்கு பக்கத்தில் போகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த பக்கத்தில் போகிறத அப்படி பிடிச்சிக்கிறது அப்படிங்கிற சூட்சுமம், அதுக்கான போராட்டம் தான் ஒட்டுமொத்த லைஃப். ஸோ பல்வேறு விதமான அறிவு நிலையில் உள்ளவங்க கடவுளை பல்வேறு விதமான நிலைகளில் வழிபடுவாங்க. அப்படி மலைவாழ் மக்கள் என்ன மாதிரி ஒரு கலை வடிவத்தை எடுத்து இறைவனை அணுகுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரட்டேஷன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த தலைப்பில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு தலைப்பில் இங்கே உரையாற்ற நம்முள் ஒருவரான திரு சுவாமிநாதனை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. ஹேவ் ஏ நைஸ் செஷன். திரு சீதாராமன் சாருக்கு மிகவும் நன்றி. இன்றைக்கி ரொம்ப அழகாக பேசி இந்த ஈவினிங் இன்றைய மாலை பொழுதின் நிகழ்ச்சியை அழகாக தொடக்கி வச்சார். நான் படத்தை போட்டு தான் என்னால் பேச தெரியும். அவர் பேசித்துலேயே படத்தை காமிப்பார், பேசும்போதே படத்தை காமிப்பார். அவர் படத்தை காமிக்காமையே பேசுவார். அவர் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் அவருக்கு. ரொம்ப நன்றி எங்களுக்கு. இன்றைக்கி உங்களோட இந்த ஈவினிங் பொழுதை கழிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் முதற்கண் நன்றி, வணக்கம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங், ஃபிசிக்கல் மீட்டிங். நான் ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி மெட்ராஸ் என்னோடய அஃபிஷியல் ட்ரெஸ் இது. நாங்கள் ஒரு வருஷம் 4 மாதமாக ஃபிசிக்கல் மீட்டிங் பண்ண முடியல, எல்லாம் வீடியோவில் ஜூமில் தான் பண்ணியிருந்தோம். இது ஃபஸ்ட்டு மீட்டிங் ஃபிசிக்கலாக நீங்கள்லாம் இருக்கிறது, நேராக இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் இந்த ஸ்ரீவத்சம் கேந்திரத்தில் நடக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நினச்சே பார்க்கலாம், ஒரு வருஷம் முன்னாடி இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள்லாம் இருக்க போகிறோன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட உரையை தொடர்கிறேன். தையம்ங்கிறது தொடங்கிறதுக்கு முன்னாடி ஜாஸ்தியாக இருக்க சவுண்டு ஜாஸ்தியாக இருக்காங்க. தையம்ங்கிறது இன்றைக்கி மெயின் டாப்பிக்கை தொடங்கிறதுக்கு முன்னாடி அவர் சீதாராம் சார் ஆரம்பித்து வச்சுட்டார்.
வைல்ட் லைஃப் பற்றி அவர் எப்போதும் என்னை பார்க்கும்போதெல்லாம் வைல்ட் லைஃப் தான் பற்றி கேட்டுருப்பார். ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வைல்ட் லைஃப்பை பற்றி பண்ணுறேன் நிச்சயமாக. ஸோ அது ஒரு ஓகே, ஒரு சாம்பிள் பிக்சர் காமிக்கிறேன் வைல்ட் லைஃப் பற்றி. இதை பற்றி நான் பேச போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். வைல்ட் லைஃப்பை பற்றி மீட்டிங் வரும். இன்றைக்கி மெயினாக தெய்யம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு ப்ரைமிங்னு பேர், ஒரு ஃபோட்டோகிராஃபியை பற்றி, ஃபோட்டோகிராஃபினா என்ன, ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டேன். நிறைய பேர் கேட்குறாங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோ இவர் எண்ட் ஆஃப் த கிளாஸில், நல்ல ஃபோட்டோகிராஃப்னா என்ன, கெட்ட ஃபோட்டோகிராஃப்னு சொல்ல, ஃபோட்டோகிராஃப்னா என்ன, நல்ல ஃபோட்டோகிராஃப்னா என்ன, அது டிஃப்ரென்ஷியேட், நான் கெட்டதுன்னு சொல்ல வரல. ஸோ அதுக்கு எப்படி அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், என்னெல்லாம் க்ரைட்டீரியா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு ஆர்ட். நாங்கள் இனிஷியலாக கற்றுக்கிறோம், எல்லோரும் பேசிக்காக ஆரம்பிக்கிறோம், பார்த்ததெல்லாம் எடுப்போம், கையில் விரல் இருக்குது, கேமராவில் ஷட்டர் பட்டன் இருக்குது, டக்கு டக்கு நமக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் விழும். அதுக்கால் ஸ்னாப்பிங்னு பேர். அது நிறையா பேர் பண்ணுறோம். ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணோம், நானும் அதான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி நிறையா கற்றுட்டு நிறையா விஷயத்தை தெரிஞ்சுட்டு நிறையா விஷயத்தை அவாய்ட் பண்ண, எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், எதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வரும்போது ஃபோட்டோகிராஃபி ஒரு ஆர்ட் லெவலுக்கு போகும், அடுத்த லெவலுக்கு போகும். அதுக்கு தான் நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவோம். அந்த சமயத்தில் என்னென்னா, யூ ஹாவ் டு கிரியேட் அ ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோவை ஸ்னாப்பிங்கை விட யூ ஹவ் டு கிரியேட் அ ஃபோட்டோ. அதுனோட டிஃப்ரென்ஸ் நான் அப்புறம் ஃபோட்டோகிராஃபின்னு வரும்போது பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு லாட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், மைண்டு, ஃபீலிங்கு, டச்சு, சீயிங், ஃபீலிங் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகும். இட்ஸ் ஆல் அபவுட் சீயிங் அண்ட் ஃபீலிங். நம்மளை சுற்றி நிறையா நடக்கிறது, டெய்லி நம்மளை சுற்றி நிறையா நடக்கிறது. அதை நம்மளாம் இக்னோர் பண்ணி பார்க்கக்கூட மாட்டோம். ஒரு பூ பூத்துருக்கோம், அதை கூட பார்க்க மாட்டோம். நம்மளை சுற்றி ஒரு பறவை பறக்கும், அதை பார்க்க மாட்டோம். ஸோ எல்லாம் நம்மளை சுற்றி தான் இருக்குது. நானும் நம்மளை சுற்றி இருக்கிறதா எடுக்கிறேன். நான் ஒன்றும் மெஜிஷியன் இல்லை, உங்களை மாதிரி தான் நானும். ஸோ பட் சீயிங் அண்ட் ஃபீலிங் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு கற்றுக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத பார்க்கறதுக்கு கற்றுக்கணும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சீயிங் திங்ஸ், ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கு இது வந்துடும், ஒரு ஃபீலிங் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சீயிங், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவேல், அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஓஹோ இந்த சீன் நல்லா இருக்குது, இதை ஃபோட்டோகிராஃபாக நம்ம பண்ணலாம், இதை ஆர்ட் ஒர்க்காக பண்ணலாம் அப்படின்னு தோணும் மனசில். அதுதான் நல்ல ஃபோட்டோகிராஃபாக வரத்துக்கு உள்ள சான்சஸ். குட் ஃபோட்டோகிராஃபினா என்ன? தெர் ஆர் ஃபியூ க்ரைட்டீரியாஸ்ன்னு சொன்னேன். என்னெல்லாம் க்ரைட்டீரியா? நான் நிறைய பேரை மீட் பண்ணி, நிறைய ஃபோட்டோகிராஃபரை சந்தித்து, அவளோட பழகி, அவள்கிட்டருந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணதில் தெரிஞ்சிருந்து ஒரு ஃபியூ திங்ஸ். சிம்பிளிசிட்டிமோ, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகக்கூடாது ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது. நல்ல ஃபோட்டோகிராஃப் நாங்கள் சொல்லுவோம் லெஸ் இஸ் மோர் அப்படிமோ. லெஸ் இஸ் மோர். ரொம்ப போட்டு காமிக்காதீங்க, கச்சமுச்சான்னு மூஞ்சி முள்ள பவுடர் ஊற்றினா அப்படி இருக்கும், லைட்டாக போட்டுனா அப்படி இருக்கும். அதுதான் கிளட்டர்டாக இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி இருக்கிற விஷுவல் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னா சப்ஜெக்ட்ஸ். ஒரு சீனில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் கேன் பி அ பர்சன், a girl, a child, a flower, a elephant, animal, tree, mountain, sun. இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் விஷுவல் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த விஷுவல் எலிமெண்ட்ஸை அன்கிளட்டர்டாக இருக்கணும் அந்த சீனில். ஏன்னா கண்ணுக்கு பார்க்கும்போது கண்ணு போய் அங்கே லேண்ட் ஆகணும், வியூவரோட ஐ. இல்லாட்டா ஐயா டிஸ்டர்ப் எனக்கு அடுத்தது படத்துக்கு போடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் சிம்பிளிசிட்டி. ரெண்டாவது பிளேஸ்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் வியூவரோட அட்டென்ஷனை ட்ரா பண்ணும். இல்லை அது என்னத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளோட சாய்ஸு. அந்த சூஸ் பண்ணும்போது அந்த சப்ஜெக்டை எங்கே வைக்கிறோம் அந்த ஃப்ரேம்குள்ளே, 35 mm போகும்போது 39/27, 28 mm அப்படி வரும்போது அந்த ஃப்ரேம் ரெக்டாங்குலர் ஃப்ரேமில் எங்கே அந்த சப்ஜெக்டை வைக்கிறேன், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு நாள் கோர்ஸ் அது, பிளேஸ்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டுங்கிறது வியூவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு டிசைன். ஷேடோஸ் அண்ட் லைட்டு, ஹைலைட் அண்ட் ஷேடோஸு, லைட் அண்ட் ஷேடோ இதெல்லாம் சேர்ந்தது இட் வில் கிவ் யூ கான்ட்ராஸ்ட் இருக்கும்போது அந்த சப்ஜெக்டோட ஆப்ஜெக்டோட டெப்த் தெரியும் போது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், 3 dimensional எஃபெக்ட் கிடைக்கும். அதுமாரி அது ஒரு இம்பார்ட்டண்ட்
க்ரைட்டீரியா. கடைசியில் கம்போசிஷனுங்கிறது எல்லா ஆர்ட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மியூசிக்காக இருந்தாலும் சரி, தியாகராஜரை பற்றி நம்ம கம்போசிஷன் சொல்கிறோம், ஏன் அது பெருசாக வந்துன்னு அது ஒரு தனி சப்ஜெக்ட், ஒரு வாரம் நடத்தலாம் கம்போசிஷனை பற்றி ஃபோட்டோகிராஃபியில். அந்த கம்போசிஷனுங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் விஷுவல் எலிமெண்ட்ஸ். நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க, அதை எந்தெந்த இடத்துலலாம் போடுறீங்க, அப்படி பண்ணும்போது தென் இட் அட்ராக்ட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த வியூவர். இந்த 4 க்ரைட்டீரியாவும் மனசில் வச்சுன்னு நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்க்கும்போது தென் யூ ஆர் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் குட் ஆர் நாட் குட். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அதுக்கு. இந்த ஒரு பிக்சரை நான் எடுத்தது தான். சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோயில் பிரம்மோத்சவம், ஆனுவல் பிரம்மோத்சவம் ஏப்ரல் மேல் நடக்கும். அப்போ கடைசி நாள் அன்றைக்கி தேர் திருவிழா நடக்கும். அதை பார்க்குறதுக்கு எல்லோரும் போகிறாங்க. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோன்றுறது? ஸ்னாப்பிங். இதில் வந்து சப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, எல்லோரும் இருக்காங்க. இது வந்து கிளட்டர்டு. ஏன் கிளட்டர்டு சொல்கிறோம்? இதில் பார்த்தோன்னா இங்கே வந்து எல்லாரும் பீப்புள் இருக்காங்க. மாமி இஸ் அ டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் ஷேரி, டிஃப்ரெண்ட் டைப்பு, டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸு, எல்லாரும் இதெல்லாம் பம் ஷாட்டும் போனாங்க. தேர் ஆல் நாட் தேர், வி ஆர் நாட் சீயிங் தர் ஃபேஸஸ். கண்ணுக்குட்டி இந்த பக்கம் பார்க்குறது, தேர் எங்கேயோ இருக்குது, அதனோட so many things கயாட்டிக்காக இருக்குன்னு சொல்கிறது. இப்போ இது வந்து ஏன்னா ஸ்னாப்பிங். இதையே எப்படி இதை வந்து நம்ம இந்த க்ரைட்டீரியா எப்படி பார்க்கலாம்? சிம்பிளிசிட்டி, இது சிம்பிளாக இல்லை, காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடாது, கன்ஃபியூசிங், இஸ் வெரி வெரி கிளட்டர்டு. ஏன்னா விஷுவல் எலிமெண்ட்ஸ்னு எதுவும் தெரியாது. பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்னா என்ன, எது சப்ஜெக்ட்? இதில் இந்த மாமியா, இந்த மாடா, இந்த தேரா, இந்த பூ போச்சுன்னு அவளை யார் சப்ஜெக்ட்? இல்லை, வி டோன்ட் நோ ஹூ இஸ் த சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டே தெரியாத போது எங்கே நீங்கள் அவளை பிளேஸ் பண்ணீங்க? ஸோ அதுவும் போச்சு. சப்ஜெக்ட் மஸ்ட் ஸ்டாண்ட் அவுட். சப்ஜெக்டே இல்லாத போது எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகும்? ஸோ எல்லோரும் நிற்கிறாங்க, அது வேறு விஷயம். தட் இஸ் நாட் அ ஸ்டாண்டிங் அவுட். கடைசியில் பார்த்தா அப்படி இருக்கும்போது இட் வில் நாட் அட்ராக்ட் த வியூவர்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இதையே ஒரு டிஃப்ரெண்ட் சீன், இதே சீனை எப்படி இருக்கலாம்? இதே சீன் தான். நான் ஒன்றும் வெளியில் போய் வேறு இடத்துல போய் எடுக்கல, வேறு கண்ட்ரியில் போய் எடுக்கல. அதே சீன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிசைசிவ் மொமெண்ட் அப்படிமா. டிசைசிவ் மொமெண்ட், ரைட் மொமெண்ட். அதே தேர் இது இருக்குங்க. பீப்புள் ஆர் ஆல் இன் லைன், ஃபார்மிங் இன் லைன், ரெடி டு தேர் கிளம்ப போகிறது. வடம் இருக்குது ரெண்டு பக்கமும், எல்லோரும் தூக்க போய் எடுக்க போகிறாங்க. அந்த மந்திரம் இவர் வந்து கோஷ்டிகானம் அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க அது தேர் ஆரம்பிக்க போகிறது. நவ் யூ see that whole thing. அதே பீப்புள் தான், they are formed in line, everything is line, called leading line ஃபோட்டோகிராஃபில். that leads viewer into the scene. நமக்கு இங்கே லேண்ட் பண்ணால் தானே ஆயிடுச்சுன்னு போய் அந்த மெயின் சப்ஜெக்ட் இஸ் தேரிங்க, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சுன்னு போகிறதாங்க. அதே மாதிரி இருக்கும்போது there is no cluttered. இங்கே பீப்புள் இருக்காங்க, தேர் இருக்குது, worshipping, அவ்வளோதான். there is no கண்ணுக்குட்டி, there is no mommy turning aside. So this is what the difference between a photograph and cluttered and uncluttered. இப்போ சிம்பிளிசிட்டி, எஸ் இட் இஸ் சிம்பிள். ஏன்னா இதில் சப்ஜெக்ட்ஸ் வந்து கயோட்டிக்காக ஒன்றும் இல்லை. பீப்புள், worshippers and the main subject, God and the தேர். Placement of the subject is in very well placed to attract the viewer's response. Subject must stand out naturally in the leading line. All these things, the மேலேந்து கீழேந்து வர leading line, automatically taking the viewer into the subject. அப்புறம் இந்த மாதிரி criteria மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக it attracts a viewer's response definitely. One more example, இதுக்கப்புறம் நான் தையத்துக்கு போடுறேன். இதே மாதிரி another scene, இங்கே வந்து shepherd, அவனோட ஷீப்பு, ஹர்ட் ஆஃப் ஷீப்பு, அதெல்லாம் கிரேசிங், அவ்வளோதான். இங்கே என்ன விஷுவல் எலிமெண்ட்ஸ் என்ன? ஷெப்பர்ட், ஷீப்பு, கிரேசிங் ஆன் த ஃபீல்ட். தே ஆர் ஆல் கனெக்டட், நத்திங் இஸ் அன்கனெக்டட். ஸோ ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட். இட் இஸ் நாட் கிளட்டர்ட். பின்னாடி ஒரு மலை இருக்குது. மலை வந்து ஜென்ரலாக இட் ஷோஸ் அ டொபாகிராஃபி எங்கே இருக்குங்கிறது. இது வந்து இட்ஸ் நாட் டேக்கன் இன் ஸ்ரீவத்சம் or கல்யாணபுரமோ, or it's not in கோனேராஜபுரம். So it shows a topography of okay, இது வேற எங்கேயோ ஒரு பீகார், எங்கேயோ ஒரு பீகாரில் எடுத்தது. So that is uncluttered. இவன் வந்து பார்க்குறது, இவன் சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலாக சப்ஜெக்ட், வியூவரோட ஐ இந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் அந்த கிரேசிங் அனிமல்ஸ் அண்ட் தென் அந்த ஃபீல்ட். ஸோ தட் இஸ் வாட் டிஃபரன்ஸ் பிட்வீன் cluttered and uncluttered scene.
ஆட்டோமேட்டிக்லி தட் அட்ராக்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ வந்து நான் மெயின் சப்ஜெக்ட் தையம் போகிறேன். தையம்ங்கிறது என்னங்கிறது, வாட் இஸ் தையம் பேசிக்கல். தையம் இஸ் அன் ஏன்ஷியன். நான் இந்த 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 ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணது என்னோட ஃபோட்டோகிராஃபி கிளப் ஒரு கல்கட்டாவில் பேசுறதுக்காக ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பண்ணினேன். அது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் தமிழாக்கம் பண்ணல. பட் இது ஒன்றும் உங்களுக்கு புரியாத பாஷையில் பேச மாட்டேன். எல்லாரும் ஒரு மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறது. தையம் இஸ் அ ஏன்ஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் ரூரல் ஆர்ட். த ரூரல் ஆர்ட் இஸ் அ வெரி ஏன்ஷியன்ட் ஃபார்ம், அ ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். இதை வந்து கல்ச்சரல் ஈவெண்ட் இல்லைங்கிறது ஆரம்பத்திலே சொல்கிறேன். போக திருப்பி அதே சொல்லுவேன். இட்ஸ் நாட் அ கல்ச்சரல் ஈவெண்ட், இட்ஸ் நாட் அ கல்ச்சரல் என்டர்டெயின்மெண்ட், இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப், இட்ஸ் அ ரிச்சுவல். சரி, the form of worship and ritual. So இப்போ வந்து it's practiced by indigenous சீதாராம் சார் சொன்ன மாதிரி indigenous tribal community of North Kerala Malabar district, Kannanur and Kasaragod districtல northern most part of Kerala இருக்கிற அந்த போர்ஷன், அங்கே இருக்கிற 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாத்திரம் ட்ரைபல் கம்யூனிட்டி பண்ணக்கூடிய இன்னும் பண்ணி கொண்டிருக்கிற இந்த இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரூரல் ஆர்ட். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். ரிச்சுவல்ஸ் ஆர் ஃபில்டு வித் explosion of colors, costumes and facial design. அது போக உங்களுக்கு காமிக்கிறாத கலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த வெரி கலர்ஃபுல்லி ட்ரெஸ்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அண்ட் தென் காஸ்டியூம்ஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸு அண்ட் தென் ஃபேஷியல் டிசைன், அவங்களோட ரிதம், மியூசிக் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பு உண்டாக்குறது. அப்படியே கண்ணை வாயை குழந்தைன்னு கண்ணை திறந்துன்னு நானே பார்த்தேன். அப்படி தான் பிரமிக்கும் அப்படியே நமக்கும் அது பார்க்கும்போது. ஏன்னா நான் எங்கள் ஊரில் சுற்றி வட்டாரத்தில் நிறைய காளி ஆட்டம் இதெல்லாம் பார்த்துருக்கோம், மாரியம்மன் கோயில் டெம்பிள்லாம். பட் திஸ் இஸ் சம்திங் த பர்ஃபார்மர் பிகம்ஸ் காட், பர்ஃபார்மர் பிகம்ஸ் பொசஸ்ட், ஹி ஹிம்செல்ஃப் பிகம்ஸ் அ காட். அந்த மாதிரி இருக்கும்போது சுற்றி இருக்கிற ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாமே ஒரு பொசஸ்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும். அது அப்படி தான் தோணும் எல்லாத்தையும். So it's a sample of what we are going to see in the next half an hour or so. Thayyam, artist, colorful, the dressed எல்லாம் பாருங்க. These are all mostly natural materials. அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ஸ், அவங்களோட செண்டா மேளம். நான் பார்த்த வரைக்கும் 8 பேர் இருக்காங்க அதில். each one has a definite role to play. ஒருத்தர் வந்து லீடு, ஒருத்தர் வந்து ரிதம் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து பேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, தென் some of them are lead artists. So in the very loud aggressive instrument, open air instrument, செண்டா மேளம்ங்கிறது, அதனோட பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கிற மியூசிக் இஸ் ஆல்சோ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஹோல் சீன். இப்போ வந்து எங்கே நடக்கிறது இது சொல்லிட்டேன். இப்போவே கேரளாவில் கண்ணனூர் அண்ட் காசர்கோட் டிஸ்ட்ரிக்டில் எப்போ நடக்கிறது இது? அக்டோபர் டு ஏப்ரல் எவ்ரி இயர். அக்டோபரில் ஆரம்பிக்கும். ஏன் அக்டோபரில் ஆரம்பிக்கும்னா அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் மே ஜூனில் அவங்களுக்கு மான்சூன் ஆரம்பிக்கும். மான்சூன் ஆரம்பித்து விகரஸாக போய் 3-4 மந்த்ஸில் முடிஞ்சு தென் தேர் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கும். பேடி ஃபீல்ட், இரிகேஷன், கல்டிவேஷன். அது முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் கிராப் வரும்போது செப்டம்பர் அக்டோபரில் அந்த ஓணம் டயத்தில் வரும்போது தேங்க்ஸ் கிவிங் மாதிரி ஆரம்பிப்பாங்க. அவங்க காடுக்கு தேங்க்ஸ் கிவிங், மெயின்லி இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங். காடை வந்து வர்ஷிப்பில் ப்ராஸ்பெரிட்டிக்கும் டிசீஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கும் தான் அவங்க வேண்டிக்கிற ஒரு வழிபாடு இது. ஸோ எவ்ரி இயர் அண்ட் தென் ஏப்ரலில் முடிஞ்சிடும். ஏன்னா மே ஜூன்லேருந்து அவங்களுக்கு திருப்பியும் மான்சூன் ஆரம்பிக்கும். இட் ஹேப்பன்ஸ் த்ரூ அவுட் இன் மெனி வில்லேஜஸ் டீப் இன்சைட் தோஸ் 2 districts. கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஃப்ரம் கேரளா. இந்தியாவில் கேரளா பார்ட் இருக்குது, ஸ்மால் ஸ்டேட்டு. அண்ட் தென் கேரளா இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி, இது எக்ஸ்ப்ளோர்ட் இருப்பான். இதில் வந்து காசர்கோடு அண்ட் கண்ணனூர் நார்தன் மோஸ்ட் ஸ்டேட், அதில் தான் நடக்கிறது இந்த தையம் ஃபெஸ்டிவல். ஒரு ஃபியூ திங்ஸ் கேரளா பற்றி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரீஜன், எல்லாரும் தெரியும் உங்களுக்கு, நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். கேரளா இஸ் சாண்ட்விச்டு பிட்வீன் ஒரு பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸு ஆன் த ஈஸ்டர்ன் சைட், வெஸ்டர்ன் சைடில் வந்து அரேபியன் சி. இட் இஸ் பியூட்டிஃபுல்லி சாண்ட்விச்ட் பிட்வீன் தீஸ் 2 நேச்சுரல் ஃபினாமினா. ஸோ அது லாட் ஆஃப் greenery. Some of the pictures I just want to share with you. The Kerala-nale water body, greenery, mountains, colorful sky. ஸோ இதில் கோகனட் ட்ரீ, மலை, இது ஃபிஷர்மேன், லகூன், அந்த பேக் வாட்டர் சொல்லுவோம். இதெல்லாம் அந்த கேரளாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இது அனதர் வாட்டர் ஃபால் எப்போதுமே when I take a picture I always try to put a human element
as much as possible, especially the monuments or water, நேச்சரோட ஹியூஜ் நேச்சரில் இருக்கும்போது. ஏன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்கேல்மோ நாங்கள் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு நேச்சரை இது இவன் இல்லாத பார்த்தானா இது எவ்வளோ வைடாக இருக்குன்னு புரியும். தஞ்சாவூர் கோயிலில் வந்து தனியாக ஒருத்தர் மனுஷனே இல்லாமல் பார்த்தா அது 256 அடிங்கிறது தெரியாது நமக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை போட்டால் we know the human nature. இந்தியன் வந்து 5 அடியிலேருந்து 6 அடி. then your mind immediately processes the whole thing. So 5 அடி இவ்வளோ உயரம்னா அது எவ்வளோ அடி, immediately your mind is able to sense the scale actually. அதனோட அவன் பார்த்து அப்படியே பிரமிச்சுன்னு நிற்கிறாது அந்த ஃபோட்டோ. சரி, அது போகிறோம். நம்ம மெயினாக வில் கோ டு த மெயின் திங். தையம் இஸ் அ எக்ஸ்ட்ராடினரி பிளே பிட்வீன் ட்ரைபல் வர்ஷிப். நேச்சர் தான் அவங்க கொண்டாடினாங்க. பழைய காலத்தில் ரொம்ப நாள் முன்னாடி ஆரம்பிக்கும் போது நேச்சர் தான் கொண்டாடினாங்க. திருப்பி அவங்க நேச்சர் தான் இம்பார்ட்டண்ட்டு. காட் இந்த ஹியூமன் ஃபார்ம் வந்து ரொம்ப லேட் பின்னாடி தான் வந்தது அவங்களுக்கு. ஸோ it exhibits a strong link between them, nature and the worship, originally rooted in the அவங்களுக்கு இந்த sacred grooves-னு ஒன்று. it is rooted in the ancient sacred grooves of Kerala called காவு. இந்த காவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப முன்னாடி காவுன்னா டெம்பிள் தான் நினச்சிருந்தோம் எல்லாரும். நானும் காவுன்னா ஒரு டெம்பிள், அம்பலம் அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். பட் காவு இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்கிறது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட பேசி 2-3 தரம் அங்கே போய் போன போது தான் தெரிஞ்சுது. காவு இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். த நேச்சுரல் பேட்ச் ஆஃப் வில்டர்னஸ் அப்படி தான் முன்னாடிலாம் இருந்தது. நேச்சர் வர்ஷிப் பண்ணும்போது காவு இஸ் அ நேச்சுரல் பேட்ச் ஆஃப் வில்டர்னஸ். அங்கே க்ரீனரி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் இருக்கும். க்ரீனரியும் வாட்டர் சோர்ஸ் தான் நேச்சுரலி அனிமல்ஸ், ஃபிஷ் எல்லாம் வரப்போகுது. ஸோ இது 2 பேரும் ஹியூமனும் நேச்சரும் ரொம்ப சுமூகமாக வாழ்ந்துன்னு வந்தாங்க. ஒருத்தர் அழிக்காம ஒருத்தர் காப்பாற்றிது. இவன் நேச்சரை காப்பாற்றினா நேச்சர் இவனை காப்பாற்ற போகிறது. அப்படி தான் இருந்தது எல்லாம். It's a pocket of small sample of rainforest. These were in abundance in Kerala until recently ன்னு சொல்ல வேண்டியதான். ஏன்னா இதை வந்து நம்மளால் தடுக்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஹியூமன் மைக்ரேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், எக்ஸ்பேன்ஷன், மாடர்னைசேஷன் எல்லாம் வரும்போது இதெல்லாம் அடிபட்டு போயிடும். அது வந்து என்ன பண்ணுறது, we can't help. But as much as possible it has been protected. So these groups nurtured the dance form which in turn natural. அவங்க வந்து natives worship the nature which included spirit, ancestors, tree, animal, serpent, goddess of disease. அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. டிசீஸை காப்பாற்றணும். அந்த காலத்தில் அவங்களுக்கு மேஜர் டிசீஸ் வந்து ஸ்மால் பாக்ஸ் ரிப்ட் ஆஃப் எவ்ரிதிங். அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக நிறைய ஏரியாவை ஸ்வீப் அப் பண்ணிடுது. அது சஃபர் பண்ணாங்க எல்லாரும். அதனால இப்போ கூட அவங்க ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் வசூரி மாயா அப்படின்னு ஒரு கேரக்டர் அதில் வரும் இந்த தெய்யமில். அது மாதிரி அந்த நம்ம மகமாயிம்போம், மாரியம்மன்கிற மாதிரி மகமாயின்னு சொல்கிற மாதிரி, காடஸ் ஆஃப் டிசீஸ், கிராம தேவதாவை ரொம்ப கொண்டாடுறது, இதெல்லாம் தான் அவங்க கொண்டாடி இருந்தாங்க. காட் இன் ஹியூமன் ஃபார்ம் பண்ணினது பின்னாடி தான் வந்தது. திஸ் வேர் த திங்ஸ் தே வர் வர்ஷிப்பிங் இனிஷியலி. ஒரு ஸ்மால் திங்ஸ், காவு அண்ட் டெம்பிள். காவு ஒரிஜினலி மென்ட் sacred grove, worshipping area of the natives. A natural patch of wilderness like a forest surrounded by trees and perennial source of water. Ana temple ngarde, it's a constructed form, properly constructed under a roof. Adukulla there is a deity in the form of, in the human form is always placed. ரிச்சுவல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க டெம்பிளில். பீரியாடிக்கலாக 6 கால பூஜை, 4 கால பூஜை, 3 கால பூஜைன்னு கண்டக்ட் பண்ணுவோம். இந்த காவூல அதெல்லாம் கிடையாது. There is a god, but it is in the form of nature. It can be a stone, maybe a weapon, சூளம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ காட் இந்த ஹியூமன் ஃபார்ம் கிடையாது. இந்த தையம் சீசன் முடிஞ்ச அப்புறம் அது க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிட்டக்க யாருமே போக மாட்டாங்க. அன்லைக் த டெம்பிள் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹவு வி ஸ்டார்டட் மோஸ்ட்லி டு பிகின் வித். ஒரே நேச்சுரல் நேச்சர் பேட்ச் ஆரம்பத்தில். அவங்களுக்கு இதெல்லாம் ஸ்டோன்ஸ், நேச்சுரல் மெட்டீரியல், பாம், நாக தேவதையை கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பாத்வே கிரியேட் ஆச்சு. அப்புறம் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட் கம்மிங் இன். கடைசியில் பார்த்தா பில்டிங்ஸ் வந்துடுது. இது வந்து நான் போன ஒரு இடம், கேரளாவில் ஒரு இடம், நான் போன ஒரு இடம் காவுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து காட் அண்ட் ஹியூமன் ஃபார்ம் கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டட் பிளேஸ். ஒரிஜினலி இட் வாஸ் நாட் அப்படி இல்லாது. ஸோ இன்றைக்கி டாபிக்ஸ் என்னெல்லாம் கவர் பண்ணோம்னா கொஞ்சம் குயிக்காக போய்டும், ரொம்ப பயப்படாதீங்க. ஹிஸ்ட்ரி, டைப்ஸ் ஆஃப் தையம், மேக்கப், பாடி அண்ட் மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் எப்படி இந்த மேக்கப் ஆர்ட் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸு, ப்ரொசீடிங்ஸ், வேரியஸ் ஸ்டேஜஸ் என்ன எப்படி ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஐ வில் ஷேர் மை இமேஜஸ்
டே டைமில் எடுத்தது, அதே மாதிரி நைட் டைமில் எடுத்தது, க்ளோசிங் செரிமனி, கடைசியில் கன்க்ளூடிங் பார்ட். இதுதான். நான் வந்து 2 தரம் போனேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ வெண்ட் இன் 2011 வித் மை ஒய்ஃப். இட் வாஸ் அ 1 day ட்ரிப். இட் ஜஸ்ட் டூரிஸ்ட் மாதிரி தான் போனேன். டே டைம் வித் மை பேசிக் கேமரா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அப்போ வந்து கடன்னு போய் எல்லாத்தையும் ஸ்னாப்பிங் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் 2019 ஒரு 4 days and 4 nights ஸ்டே பண்ணோம் வித் 2 of my photography friends. அது கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தது. நிறைய பேரை மீட் பண்ணோம், பர்ஃபார்மரை மீட் பண்ணோம், ட்ரெயினர்ஸை மீட் பண்ணோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணோம், ரிசர்ச் ஸ்காலரை மீட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோம். பிரமிப்பாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது பிரமிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருந்தேன் 2020 February March. பட் கொரோனாவால் போக முடியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக அதுக்கு செட்டப் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும். பட் போக முடியல. கொரோனா முடிஞ்சப்பறம் போகலான்ருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ கல்ச்சரல் ஸ்பெக்டக்கல். திருப்பி அதான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் அ கல்ச்சரல் ஸ்பெக்டக்கல். உட்காந்து மேடையில் ஒரு ட்ராமா ஆடிட்டு கீழே ஸ்பெக்டேட்டர்ஸ் உட்காந்து கைத்தட்டி அந்த மாதிரி டைப் இல்லது. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் worship of nature. அதான் திருப்பி வருது. It's a blend of ritual, music, dance, painting, sculpture and literature. The roots can be traced back 1500 years முன்னாடியிலேருந்து நடந்துட்டு இருக்குது. அதுக்கு அப்போல்லாம் இந்த கேரக்டர்ஸ்லாம் இப்போ இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. அப்போ வந்து நேச்சரை வச்சுருந்தா பேசிக்கலி நேச்சர், ட்ரீ, சர்பண்ட் அது மாதிரிலாம் இருக்கும். பின்னாடி வர அதை இன்ட்ரடியூஸ்ட் இந்தியன் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லேருந்து விஷ்ணு, சிவா, நரசிம்மமூர்த்தி, பகவதி எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு இப்போ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ இட் மெயின்லி பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் தான் வரப்போகிறது. பாவர்ட்டி அண்ட் டிசீஸுக்காக கடவுளை வேண்டிக்கிற ஒரு வர்ஷிப் அது. ஈச் தையம் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் மேக்கப், காஸ்டியூம், ஹெட் கியர். ஏன்னா அந்த அன்னைக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடிய கேரக்டரை பொறுத்து இருக்குது. சர்டன் பீப்புள் ஆர், இது ஒரு இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா. அதில் ஒரு பர்டிகுலர் காஸ்ட் அவங்க தான் இதை வந்து நடத்துவாங்க. அதை தான் அவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி வெளியில் போக விடவும் இல்லை. அவங்க சர்டன் காஸ்ட் ஆஃப் பீப்புள் தான் அதுக்கு அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த காஸ்ட்டு. இது நான் போன வருஷம் 2019 ஜனவரியில் போனதுக்கப்புறம் மார்ச்சில் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டுதாங்க. கேரளா கவர்மெண்ட்டு they announced to introduce a 1-year course தையம் பற்றி. 1-year கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வைக்க போகிறோம். எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லாரும் வந்து கற்றுக்கலாம். நாங்களும் கற்றுக்கலாம், நீங்களும் வந்து சேர்ந்துக்கலாம், கரஸ்பாண்டன்ஸில் கற்றுக்கலாம் எல்லான்ட்டு. பட் இவங்கெல்லாம் அதை சேர்ந்து, இந்த ஃபேமிலியெலாம் சேர்ந்து அதை அப்ஜெக்ட் பண்ணி நடக்க விடாமல் என்ன ரெக்வஸ்ட் பண்ணி, ஸோ இட் இஸ் நவ் தே வாண்ட் டு கீப் இட் டு themselves, passed on to generation with this own thing. So from family to family, generation to generation, it's an occupation. it நினச்சபடி பண்ண முடியாது. இதை நினச்சபடி திடீர்னு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் 6 மாதம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் மேலே கற்றுக்க முடியாது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 5. அதான் நான் கேள்விப்பட்டேன். குழந்தைகளுக்கு 5 வயசுலேருந்து ஆரம்பித்து 8 வயசில் சில ஆம்பளை குழந்தைகளுக்கு ஸ்டேஜில் ஏற்றுறாங்க ஒரு இனிஷியலாக. அது ஒரு குஞ்சி தையம் அப்படிங்கிறாங்க, குட்டி தையம் அந்த சில்ட்ரனுக்கு. அதுக்கப்புறம் தென் தே கீப் ஆன் லேர்னிங். அது போயிட்டே இருக்கு ப்ரோக்ராம். perform has to undergo rigorous training. Learning a தையம் begins in childhood. Children follow the elders performing each journey. அவங்க வந்து இதில் வந்து பாடணும், ட்ரம் வாசிக்கணும். அவங்களோட ஸ்லோகம்லாம் இருக்குது. அது சான்ஸ்கிரிட் அண்ட் மலையாளம் மிக்ஸ்டு. அவங்க ஸ்லோகம் பின்னாடி வந்துட்டே இருக்கும். அவங்க ட்ரெஸ் பண்ணும்போது, அவங்க ஹெட் கியர்லாம் போடும்போது, அவங்க டான்ஸ் ஆரம்பிக்கும், அதெல்லாம் வரும். ப்ரேயர் மாதிரி அது போயிட்டே இருக்கும். ஒரு மியூசிக்கல் இதில் வந்துட்டு இருக்கும். எனக்கு பாஷை புரியாதனால புரிஞ்சிக்க முடியல. பட் அதெல்லாம் அவங்க கற்றுக்கணும். எல்லாத்தையும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அதையும் கற்றுக்கணும். மல்டி டிசிப்ளினாக இருக்கும். தே நோ மல்டி டாஸ்கிங் வெரி வெல். இது வந்து ஃபார் த மெயினாக வெல்பீயிங் ஆஃப் த வில்லேஜ், அவங்களோட பீப்புள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறது தான் பண்ணுறோம். இதில் முக்கியமான ஐட்டம் நம்ம பார்க்க போகிறது பாடி மேக்கப், ஃபேஷியல் மேக்கப், கலர்ஃபுல் ஹெட் ட்ரெஸ், காஸ்டியூம்ஸ், ஹிந்து காட். இந்த இப்போ பின்னாடி வந்ததெல்லாம் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். சிவா, விஷ்ணு, தேவி, பகவதி, இதெல்லாம் அந்த ஃபார்மில் வருது. இட்ஸ் டன் பியூர் டெடிகேஷன் டு காட். இட் இஸ் நாட் அ தியேட்ரிக்கல் ஆக்ட். அதான் முன்னாடி சொன்ன மாதிரியே, இட்ஸ் நாட் ஃபார் ஸ்பெக்டேட்டர்ஸ். இட் இஸ் அ பியூர் டெடிகேஷன், இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். அப்படி இருக்கும்போது அந்த பர்ஃபார்மர் என்ன ஆகுதுன்னா, அவன் அப்படியே பண்ணிட்டு, அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு முடிஞ்சு இருக்கும்போது he becomes a deity, he becomes God. People believe he becomes God. He is a walking God, he is a talking God. people believe பண்ணுறாங்க. நம்ம பார்க்குற ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கும் அப்படி தான் தோன்றுறது பார்த்தா. அந்த மாதிரி அவ்வளோ இன்டென்ஸ். நான் அவ்வளோ இன்டென்ஸாக
நான் என்னெல்லாமும் ஃபோட்டோகிராஃபி கவரேஜ் பண்ணியிருக்கேன், நிறைய ஈவெண்ட்டு, நிறைய ப்ரோக்ராம்ஸ். பட் இந்த அளவு இன்டென்சிட்டி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஒர்ஷிப்லேயும் சரி, அவங்களோட ஆக்ட்லேயும் சரி, அவங்களோட ஈவெண்ட் டிராயிங், ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த காடாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த பர்ஃபார்மரை, கோலதாரியை அவங்க வந்து காடாக ட்ரீட் பண்ணுறாங்க. யூஸ்வலி அக்டோபர் டு ஏப்ரல் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் a prayer for worship for good harvest, prosperity, health, happiness. இது வந்து டேயும் நடக்கும், நைட்டும் நடக்கும். ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 3 hours 2 hours 3 hours நடக்கிற இன்டென்ஸ் டான்ஸ் ப்ரோக்ராம். அதுக்கு முன்னாடி மேக்கப் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்கப்பு, அதுக்கப்புறம் அவங்க 4 மணி நேரம் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். கார்த்தாலே நடக்கும், சாயந்தரமாக நடக்கும். இந்த அவங்களோட செண்டா மேளம் வெரி லவுட் ரிதமிக், வெரி லவுட் ஓப்பன் ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட். அது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஹோல் திங். நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த மாதிரி இந்த செண்டா இன்ஸ்ட்ருமெண்ட் ஹவு சீரியஸ் தே ஆர் பிளேயிங். இந்த மாதிரி இந்த ஸ்விங் அவ கட்டின்னு இருக்கிறது இதெல்லாம் தென்னை மரத்து குருத்து ஓலைகள், அதை கட்டி ட்ரெஸ் மாதிரி கட்டிட்டு அதை அந்த ஸ்விங் பண்ணும்போது கீழே விழாமல் பண்ணணும். அதை எவ்வளோ இன்டென்ஸாக பண்ணுறாங்கிறது. தெர் ஆர் 450 தையம்ஸ் அவங்க தியரியில். பட் அதில் வந்து கிட்டத்தட்ட 100 தையம் தான் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி பாப்புலர். இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஒவ்வொரு டீம்லேயும் 15 பேர் இருப்பாங்க மினிமம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஒருத்தன் வந்து பர்ஃபார்மர், கோலதாரி, ஒருத்தர் வந்து காஸ்டியூமர், ஒருத்தர் ஃபேஸ் பெயிண்டர், ஒருத்தர் வந்து கிராஃப்ட் மேன், ஏன்னா அந்த ஒவ்வொரு ஐட்டமும் பண்ணணும். ஜலங்க பண்ணணும், வலை பண்ணணும், மாலை பண்ணணும். அதிலெல்லாம் தேரால் அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே எல்லாரும், அவங்க காஸ்ட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எல்லாரும். அவங்க இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், பாட்டு பாடுறவங்க. பட் சம் ஆஃப் தம் டூ த மல்டி டாஸ்கிங். சில பேர் வந்து பாடுறவனும் நாளைக்கு வந்து வேஷம் பண்ணி ஆடுவோம், ட்ரம் வாசிக்கிறவனும் அவங்க வந்து இந்த மறுநாளைக்கு இந்த ஆர்டிஸ்டாக பண்ணுவாங்க. மல்டி டாஸ்கிங். ஈச் ஒன் இஸ் எக்ஸ்பர்ட் இன் ஈச் ஆக்டிவிட்டி. ஈச் டைம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்றும். இது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அங்கே அன்னன்னைக்கு பொறுத்தது முத்தப்பன், குலிக்கன் பொட்டு, இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த காட் ஃப்ரம் ஹிந்து மித்தாலஜி. ஒவ்வொன்றும் இன்னைக்கு வந்து முத்தப்பனை ஒரு ஏதோ ஒன்று அரவுண்ட் த இயர் ஜென்ரலாக ஒன்று வந்து வேண்டிப்பாங்க. இன்னைக்கு வந்து வைசூரி வராமல் இருக்கணும், இந்த வாட்டி நல்லா கிராப் வரணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது. பவர்ஃபுல் சக்தி, விஷ்ணு, பகவதி, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அது மாதிரி கேரக்டர்ஸ். கலர்ஃபுல் பாடி மேக்கப், லாட் எலிகன்ஸ், எல்லாம் குயிக்காக நான் போகிறேன். கலர் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த டை, அவங்க யூஸ் பண்ணுற டை எல்லாம் நேச்சுரல் மெட்டீரியல். மஞ்சப்பொடி, குங்குமம், அரிசி மாவு, இதெல்லாம் அதனோட பேஸ் வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதில் பண்ணுறது தான். அப்புறம் வந்து இந்த பாக்கு மரம், தென்னை மரம் ரெண்டோட குருத்து இலையை வச்சுன்னு தான் அவங்க நிறையா டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறதுலாம், ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம். இந்த அரேக்கா நட், இங்கே தான் பாக்கு மரம், கோகோனட், ரைட், வைல்டு ஃப்ளவர்ஸ், எல்லாம் நேச்சுரல் மெட்டீரியல். ஆர்னமெண்ட்ஸ் மேட் ஆஃப் வுட், ஷெல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், பிரைட் கலர் க்ளோத்ஸ். now 2 AM எல்லாம் ஈச் ஒன். இதை வந்து now I'll start to share the pictures. இது வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஒவ்வொரு நாளைக்கு நடக்கிற ப்ரோக்ராம் பற்றி இது வந்து ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. அது க்ளோஸ்அப்பில் ஃபேஸ் மாத்திரம் எடுத்தேன், ஜஸ்ட் டு ஷோ யூ எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக அதுக்குள்ளே போகிறது. இந்த ஃபிஷ் பெயிண்டிங், அவங்களோட காஸ்டியூம்ஸு, டெக்கரேஷன், அவங்களோட அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக போகிறதுங்கிறத பாருங்க. ஃப்ரம் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னோட பொறுத்த வரைக்கும், நாங்கள் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா மேக்கப் பண்ணுறது, ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுற இடம் ரொம்ப முக்கியம். நாங்கள் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவோம் அதை, அவங்க பண்ணுறத. அவங்களோட அந்த ஆர்டிஸ்டோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்களோட மூமெண்ட் நடக்கும்போது, டான்ஸ் ஆடும்போது, பர்ஃபார்மரோட ஆக்ஷன், இட்ஸ் வெரி ஸ்விஃப்ட். அவன் வந்து குதிச்சுன்னு வருவாங்க, இங்கே அன்பிரடிக்டபுளாக இருக்கும். எங்கேருந்து எப்போ வருவாங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதிலெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பேர்டாக இருக்க நமக்கு அதை பற்றி தெரியாது, அதனால் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதும் கஷ்டம். ஸோ இட் இஸ் சான்ஸும் எடுத்துக்க முடியாது ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர். பட் யூ ஹாவ் டு அப்சர்வ். டிசைசிவ் மூமெண்ட்டுங்கிறது பழக்கத்தில் வரணும். ஸோ அட் நைட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கலர்ஃபுல். நைட்டில் நடக்கிறது அவங்க ஒரே ஃபயர்லாம் இருக்கும். இந்த லைட் இன்டென்சிட்டி இஸ் வெரி குட். பட்
அந்த லோ லைட்டுனால ரொம்ப சேலஞ்சிங் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு. கரெக்டான பிக்சர் ஷார்ப்னஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதில் நிறைய இடத்துல டெக்கரேட் பண்ணுவாங்க, போட்டு குட்டி குட்டி லைட்டு மினு மினுக்கும். அந்த மாதிரிலாம் போட்டால் எங்களுக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் தோஸ் எலக்ட்ரிக்கல் லைட். அதுவும் ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு வேவ் லெங்க்த்தில் இருக்கும். ஒன்று சோடியம் வேப்பர் லேம்ப், ஒன்று மெர்க்குரி வேப்பர் லேம்ப், ஒன்று வந்து சம்திங் இப்போலாம் டிஜிட்டல் இது இருக்குது சம்திங். அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு கலர் காஸ்ட் கொடுக்கும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டீல் வித் ஆல் திங்ஸ். ஸோ அதை மாதிரி இருக்கிறது இதெல்லாம். பட் யூ கான்ட் ஹெல்ப். நீங்கள் வந்து அவங்கள போய் ஆர்டர் பண்ணணும், அது ரிமூவ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, ஜென்ரலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, மேஜர் டவுனை விட்டு தாண்டி ரிமோட் வில்லேஜில் போனால் அங்கே இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் எல்லாம் குறைச்சலாக இருக்கும். அங்கே இந்த மாதிரி டிஸ்டர்பிங் லைட்ஸ் குறைச்சல், ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் குறைச்சலாக இருக்கும். அங்கே கொஞ்சம் உங்களுக்கு யூ ஹாவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் பெட்டர் பிக்சர்ஸ். க்ரௌடு உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது, க்ரௌடு இருக்கிறது தான் இருக்கும், அவங்கள நகர்ந்துக்கோன்னு சொல்ல முடியாது. ஸ்ப்ளாஷிங் ஆஃப் ஃபயர் அது நைட்டில் ஆர் டே டைமில் கூட அது ஒரு ஃபயருங்கிறது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தட் ஹோல் ப்ரோக்ராம். டான்ஸ் ப்ரோக்ராமில் ஃபயர், ஹீப் ஆஃப் ஃபயர். நம்ம ஊரில் தீமதிங்கிறது கீழே இருக்கும். ஹீப் ஆஃப் ஃபயரில் அதில் வந்து அவங்க குதிப்பாங்க, சாய்வாங்க, அதெல்லாம் நடக்கும். அதை காமிக்கிற சம் ஆஃப் த பிக்சர்ஸ். ஸோ அந்த சமயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்க. அங்கே ஏன்னா செருப்பு போட்டுன்னு இருக்க முடியாதுங்க. அது அந்த காவுக்குள்ளே நடக்கிறதுனால செருப்பு போட்டுக்க முடியாது. அதனால தோஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு பி அவேர், யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் தோஸ் திங். அவங்களும் மூவ் பண்ணுறது. த மொமெண்ட்ஸ் ஆர் வெரி டைனமிக் அண்ட் மெஸ்மரைசஸ். அதை பார்க்கும்போது ரொம்ப நமக்கே எல்லாம் தூக்கி வாரி போடும். நவ் ஐ ஸ்டார்ட் ஷேரிங் மை பிக்சர்ஸ். இதில் வந்து அதில் மெயின் எலிமெண்ட்ஸ் சிலது இருக்கும், அதை நீங்கள் திருப்பி பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆயில் லேம்ப் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எப்போதும் வரும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் இது வந்து புராதான ஆயில் லேம்ப்பு, வீக் வச்சு நம்மள மாதிரி அது எப்போதும் ஆரம்பத்தில் வரும், ஃபினிஷிங்கில் வரும். இது நைட்டில் ஃபயர் டார்ச், தீப்பந்தம்னு பேர். தீப்பந்தம் தென்னை மர ஓலையில், காஞ்ச ஓலையில் நம்மளாம் கார்த்திகை தீபம் பண்ணுவோம் மாதிரி அதை வச்சுன்னு அவங்க பண்ணுவாங்க. ஐ லைக் திஸ் வெரி மச் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர். பிகாஸ் இது வந்து இதனோட இன்டென்சிட்டி, இதனோட லைட் இதனோட வேவ் லெங்க் அண்ட் இன்டென்சிட்டி வெரி ப்ரெடிக்டபிள், வெரி சப்போர்ட்டிங். எனக்கு ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது அது கிட்டக்கு கொண்டு வரும்போது நல்லா எக்ஸ்போஷர் கிடைக்கும், தள்ளி போகும்போது கிடைக்காது. ஸோ இட்ஸ் மோர் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட்லி கம்பேர்ட் டு எலக்ட்ரிக்கல் லைட்ஸ். அது மாதிரி அவங்க செண்டா மேளம் மற்றெல்லாம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஆர்டிஸ்டோட மேக்கப்பு, அவங்களோட மெட்டீரியல், யூஸிங் மெட்டீரியல், இதெல்லாம் ஒரு மெயின் எலிமெண்ட். அது தவிர அஃப்கோர்ஸ் அங்கே இந்த அரீனா, இங்கே தான் நடக்கிறது. இந்த காவுன்னு சொல்லுவோம். இந்த தீப்பா பாருங்கள், அது எவ்வளோ பெருசாக இருக்கின்றது. இதை வந்து ப்ரிப்பேர் ஆகுது. அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு எல்லாம் கெட்டிங் ரெடி. அந்த ஃபயர் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், ஃபேஷியல், பாடி, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், ஹெட் ட்ரெஸ்ஸு, லுக்கிங் அட் த மிரர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது முக தரிசனம் அப்படிம்பாங்க. ஒன்ஸ் அவன் வேஷம்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே அந்த கடைசியாக அந்த மிரரை கையில் வச்சு அப்படி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவன் அப்போ தான் ஹி பிகம்ஸ் பொசஸ்ட். அவன் வந்து காடாக மாறுறாம்பாங்க. they believe, we also tend to believe that. Then he become the final check நான் நினச்சிருந்தேன் ஆரம்பத்தில். பட் he gets possessed. அவன் அப்படியே அந்த கடவுள் அந்த கர்ப்பகிரகத்தை ஏற்ற மாதிரி உட்காந்துட்டு, அந்த பீடம்னு பேர், அதில் உட்காந்து இப்படி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அப்படியே நமக்கே பிரமிக்கும். அது கண்ணை வச்சுன்னு பார்க்கும்போது எல்லாம் ஃபைனல் ஆர்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இது. தென் அதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் நடக்கும். தென் he gets released. Then he gets introduced to the arena. தென் அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க. லாங் ஹவர்ஸ், 2 hour 3 hour டிபெண்டிங் அப்பான் வேரியஸ் திங்ஸ். ரொம்ப பிகரஸாக இருக்கும் டான்ஸு. அவங்க அத்தனை காஸ்டியூம்ஸையும் மெட்டீரியலையும் கட்டிண்டு டான்ஸ் ஆடுறதுங்கிறது அது எப்படி தான் நடக்குதுன்னு தெரியாது. அது கீழே விழாமல் கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு, சம்டைம்ஸ் உட்காந்துட்டு பிளெஸ்ஸிங்னு பேர். எல்லாரும் சுற்றி இருக்கிற ஸ்பெக்டர்ஸ்லாம் அவங்கள்ட்ட, ஏன்னா அவங்க காடு அப்படின்னு தான் எல்லாரும் பிலீவ் பண்ணுறோம், அவங்கள்ட்ட போய் பிளெஸ்ஸிங்க்கு போவாங்க. ஆர் சம்டைம்ஸ் அந்த காட் ஹிம்செல்ஃப் கோஸ் அரவுண்ட், பிளெஸஸ் த பீப்புள் அரவுண்ட். அந்த பிளஸ் பண்ணும்போது அவ கை என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு மஞ்சப்பொடி அண்ட் அரிசி மிக்ஸ்டு, அதுக்கு பேர் குறிங்கிறாங்க. அதுதான் பிரசாதம் மாதிரி கொடுக்குறாங்க. அதை கண்ணில் ஊற்றின்னு சாப்பிட்றாங்க எல்லாரும். அது ஒரு ரொம்ப அவங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிரசாதம், பிளெஸ்ஸிங். கடைசியில் க்ளோசிங் செரிமனி. ஸோ இது இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் என்னோட இது வந்து நைட் டைமில் எடுத்த படம். இது ஆர்டிஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க ஒர்க். இப்போ இந்த இடத்த பாருங்கள், அது க்ரீன், இதுதான் ஆர்டிஸ்ட் வந்து கெட்டிங் மேக்கப் ரூம்.
மேக்கப் ரூம்னா இது வந்து ஏதோ ஒரு மேக் ஷிஃப்ட் ரூம் தான். இது ஒன்றும் மேக்கப் ரூம்னா ஏர் கண்டிஷன் போட்டு பிரமாதம் போய் இப்போ நீங்கள் மியூசிக் அகாடமியில் மேக்கப் ரூம் பார்த்தா பிரமாதமாக இருக்கும் ஏர் கண்டிஷன் போட்டு. அது மாதிரிலாம் இல்லை. இது ஒரு சிம்பிளிசிட்டி. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் அப்பான் ஹியர். சிம்பிளிசிட்டி. இது எல்லா மெட்டீரியலையும் இதுக்குள்ளே போய்டும், அவ்வளோதான். இங்கே வந்து மஞ்சப்பொடி, குங்குமம், இலை, வாழை இலை, கோகோனட் ஆயில் பேஸ், அண்ட் தென் ஹி ஒர்க்ஸ். பட் the final output is unbelievable. Meticulous final output is great output. அவன் உட்காந்து பண்ணுற ஆர்ட். இவரை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கிருதா இல்லை பார்த்தீங்களா? தட் மீன்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட். அவரும் கோலதாரி. நாளைக்கு அவரே டான்ஸ் ஆடுவார். யூஸ்வலாக தட் ரெப்ரசன்ட்ஸ் தட் ஒன். ஸோ அந்த சிம்பிளிசிட்டி அட் த சேம் டைம் their output is unbelievable, meticulous. இப்போது இது வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் இஸ் கெட்டிங் ரெடி. இந்த இடத்துல இங்கே பாடி மேக்கப் இஸ் டன். மூஞ்சியில் பண்ணுறாங்க அதை ஒன்றுனா. அந்த எவ்வளோ சிம்பிள் அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு எவ்வளோ அழகாக பண்ணுறதுங்கிறத நீங்கள் பாருங்கள். வெரி டீட்டெயில்டு ஒர்க் இதெல்லாம். இது வந்து மார்னிங்கில் ஒரு 6:30, 6 o'clock, 6:30 போனது. எனக்கு ஃபோட்டோகிராஃபி ஃப்ரம் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் வெரி 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 நைஸ் பிக்சர். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒரு ஸ்மால் விண்டோ இருந்தது, காத்தால் லைட் ஒன்றும் இல்லை. அந்த விண்டோ வழியாக சன் ரைஸ் ஆகும்போது அப்படியே வந்தது. அங்கே அவனோட ஆர்டிஸ்டோட மூஞ்சியை மாத்திரம் அது பிரைட்டன் பண்ணுது, டார்ச் லைட்டில் அடிக்கிற மாதிரி. ஐ லைக் தட் ஒன். இட் லாஸ்டட் ஃபார் 1 or 2 minutes தான். அவரோட மேக்கப் மேன் இருக்காரு, ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவர் மூஞ்சி ரெடியாகுது. ஸோ தட் கைண்ட் ஆஃப் சீனரிஸ் யூ கெட். அது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் நினச்சது தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இஃப் யூ கெட் இட்ஸ் அ சான்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த விண்டோலேருந்து வந்த லைட் இட் ஜஸ்ட் பிரைட்டன்ஸ் அ ஃபேஸ் ஆஃப் தட் ஆர்டிஸ்ட் அட் ஒர்க். ஸோ அந்த சீனை இதுதான் நாங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்னென்னா, நான் அந்த சீனை பார்த்தேன், பட் நீங்கள்லாம் பார்க்கல. நான் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் ஐ மஸ்ட் டேக் யூ வியூவர்ஸ் இன்டு த சீன். அந்த சீனுக்குள்ளே கொண்டு போய் அவங்கள காமிக்கணும். அதுக்கு தான் நான் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் வி மஸ்ட் ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி எங்களோட இமேஜ் அப்படி இருக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அதுதான் நாங்கள் ஸ்ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி இருந்தது அந்த சீன் அப்படின்னு பார்க்குறது தான் அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தோஸ் பிக்சர்ஸோட இது. அதுக்கப்புறம் மேக்கப், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேக்கப், என்னெல்லாமோ நடக்குவாங்க. பார்த்தா பெரிய வேஷ்டியை சுற்றி கட்டுறாங்க, தலையில் ஹெட் கியர் இருக்குது. அப்புறம் இதான் இந்த ஓலை, இந்த தென்னை மரத்தோட குருத்து ஓலையை வந்து பெரிய பாவாடை மாதிரி கட்டுறாங்க. அதை கட்டி அது மேலே தென் ஹெட் கியர் இஸ் ஹியூஜ் ஒன். எப்படி தான் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்களோ அது ரொம்ப ரொம்ப இது அன்பிலீவபிள் திங்ஸ். ஸோ இது பீடம்னு பேர். இந்த பீடத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. தென் ப்ரேயர் இஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த ப்ரேயர் நடக்குது சுற்றி வர. தென் ஹீ இஸ் இன்ட்ரடியூஸ்ட். மேளங்கள், பாட்டுகள், ப்ரேயர், பீப்புள் ஆர் சிட்டிங். சுற்றி வர உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு உட்காரத்துக்குன்னு இடம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. எங்கே இடம் கிடைக்கிறதோ அவங்க உட்காருவாங்க. ஸோ இப்போ வந்து இது அன்னைக்கு நரசிம்மமூர்த்தி, இதுதான் நானும் என் ஒய்ஃபும் போன சமயம் ஃபஸ்ட்டு என்னோட அட்டெம்ப்ட் ஆன் ஃபோட்டோகிராஃபி. அன்றைக்கி அவர் வந்து நரசிம்மமூர்த்தியாக இருக்கார். ஸோ ஹீஸ் கெட்டிங் ரெடி. இந்த பிக்சர் வந்து சம்டைம்ஸ் ஐ லைக் இட் பிகாஸ் அவரோட கண் எக்ஸ்பிரஷன். இஃப் ஐ கெட் அ ஐ, ஹியூமனில் எடுக்கும்போது ஐ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து அந்த ஐ அந்த எக்ஸ்பிரஷனோட வரும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன லென்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, என்ன கேமரா சூஸ் பண்ணுறீங்க. மார்னிங் லைட் இஸ் நோ ப்ராப்ளம், யூ கெட் அ குட் லைட். பட் அந்த ஃபுல்லாக டாப் டு பாட்டம் கவர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஜூம் லென்ஸ். ஏன்னா கிட்டக்க போக முடியாது, அந்த கோலதாரி கிட்டக்க நீங்கள் போக முடியாது, அவங்களோட குறுக்கு வழியெல்லாம் போக முடியாது. யூ ஹேவ் டு பி அட் அ ஃபார் டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு ஜூம் லென்ஸ், டெலி லென்ஸ் போட்டுக்கலாம். டெலி லென்ஸ் போட்டால் சம்டைம்ஸ் அங்கே உங்களோட ஃபுல் கவரேஜ் வராது. அது சில சமயம் மூஞ்சியை மாத்திரம் காமிக்கும், சில சமயம் இந்த பாடியை மாத்திரம் காமிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு சூஸ் அ லென்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸில் வந்துடும், ஒன்றும் பெரிய பிரமிப்பு இல்லை. இவர் வந்து இப்போது ரிலீஸ் ஆகிட்டார். பீப்புளெலாம் உட்காந்துட்டு பார்க்குறாங்க. என்னோடய ஒய்ஃப் மைத்திலி உட்காந்துட்டு இருக்காங்க. இது வந்து கண்ணனூர் பக்கத்தில் ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் நடக்கிறது. ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் ஹேப்பனிங். கடைசியில் அது முடிஞ்சுட்டு அவங்க உட்காந்துட்டு க்ளோசிங் செரிமனி, அது எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோசிங் செரிமனியும் ரொம்ப அது ஃபார்மலாக அவங்களுக்கு வந்து அவங்கள உட்காத்தி வச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுத்து தீபாராதனை காமிச்சு கார்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது அனதர் இன்னொரு ஆர்டிஸ்ட் கெட்டிங் ரெடி. எவ்வளோ மாதிரி கஷ்டமான வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு அவரை சுற்றி. அவர் முடிஞ்சுட்டு அவர் மேலே நிற்கிறாரு. இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேம்ப் சொன்னேன் இல்லையா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேம்ப், பீடம், இது மேலே நின்று அவர் டான்ஸ் ஆடுவார். மோஸ்ட்லி 2 பேர் பிடிச்சிக்கிறதுக்கு இருந்தால் கூட நிறைய தரம் இவரை பார்த்துருக்கேன்.
அவர் வந்து பிடிச்சிக்காமல் ஆடுவாங்க. தே ஆர் ட்ரெயின் டு டூ தேட். ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணுற முடியும் அவங்களால. இந்த அதே மாதிரி இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். பிகாஸ் அதே ஆர்டிஸ்ட்டு நான் எங்கேயோ பிக்சர் எடுத்துட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஹி வாஸ் கம்மிங் ஃப்ரம் த அவுட் சைட் காரிடார். அந்த வெளியிலால் வந்துட்டுருக்கார் அவர். அன்எக்ஸ்பெக்டடாக என்னால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. சடனாக எனக்கு வந்து இது வந்து மத்தியானம் ஒரு 11:30 மணி, நல்ல ஹார்ஷ் சன்லைட். அப்போது பட் ஐ காட் லக்கி பிகாஸ் ஆஃப் த பேக்ரவுண்டில் வெரி திக் ஃபோலியேஜ். அந்த அந்த ட்ரீயோட டார்க் க்ரீன் பேக்ரவுண்டு எனக்கு அப்படியே பிளாக் போர்டு மாதிரியும், அந்த ஆர்டிஸ்டோட ரெட் கலர், கான்ட்ராஸ்டிங் ரெட் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன் அவர் என்னை பார்த்தார். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தென் ஐ காட் ஐஸ் இன் ஷார்ப்னஸ். அதே சமயத்தில் அங்கே வந்திருக்கிற ஸ்பெக்டேட்டர்ஸ், இந்த விசிட்டர்ஸ்லாம் அவங்கள பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரம் சன்னோட ஹார்ஷ்னஸ் அவங்கெல்லாம் தன்னை மறைச்சின்னு இப்படி பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் யூ. ஃபோட்டோகிராஃபர் இஸ் டேக்கிங் த வியூவர்ஸ் இன் டு த சீன். நான் பார்த்த சீனை அவங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி சீன் வந்து ரொம்ப அப்போ ஒரு சான்சஸ் கிடைக்கிறது. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங். சம்டைம்ஸ் யூ ஆர் லக்கி யூ வில் கெட், சம்டைம்ஸ் யூ மே நாட் கெட். இது ஒரு ஈவினிங் சீன். இந்த எலாபரேட்டாக ட்ரெஸ் எவ்வளோ தூரம் அவர் சுற்றி வேலைப்பாடு நடந்திருக்கு பாருங்கள் அவரை. இது ஒரு கோலதாரி, அவங்களோட இந்த ட்ரம்மு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த டான்ஸ் ஆடுறாரு. சம்டைம்ஸ் யூ கேன் டேக் அ க்ளோஸ்அப்ஸ் லைக் தேட். இந்த க்ளோஸ்அப்பில் கத்தி வச்சுருப்பார் அவர். அந்த க்ளோஸ்அப்பில் அந்த இன்ட்ரிகேட் அந்த ஒவ்வொரு ஒர்க்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதெல்லாம் கேரி பண்ணிட்டு அவர் ஒர்க் பண்ணுறது. சம் ஆஃப் த க்ளோஸ்அப் பிக்சர்ஸ், கண்ணு. இஃப் ஐ கெட் அ குட் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஐ வாண்ட் அ ஐஸ் இன் பொசிஷன், ஷார்ப்னஸ். So much of work is going on. Mostly red color, photographer friendly, red, yellow, green, some of them red color. இது வந்து இன்னொரு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் our artist getting ready. How much of makeup, I mean அவரோட சுற்றி வர காஸ்டியூம்ஸ் போகிறது எவ்வளோ தூரம் கட்டுறாங்கன்னு பாருங்கள். அதை சுற்றி வர அவர் வந்து இஸ் கெட்டிங் ரெடி. அல்டிமேட்லி he becomes a female god. You can know from the chest gear. இவர் வந்து பகவதியாக வரார் அன்னைக்கு. அவர் சுற்றி வர இருக்கிற அந்த தென்னைமர குருத்தோலைகள், பாவா, அது தான் ட்ரெஸ்ஸு. இஸ் கெட்டிங் ரெடி. அப்போ வந்து இதை வந்து நிறைய பேர் திருப்பி ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள சுற்றி. இதில் வந்து சில இடத்துல டிபெண்டிங் அப்போ அந்த கேரக்டர், அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை பொறுத்து இருக்குது. நிறைய தீப்பந்தங்களை வந்து சில சமயம் ஃப்ரண்ட்டில் மாத்திரம் இருக்கும். நான் அன்றைக்கி பார்த்த அன்றைக்கி 5 தீப்பந்தம் ஃப்ரண்ட்டில் மாற்றினது. சில சமயத்தில் பார்த்தா சுற்றி வர கட்டுவாங்க. சில சமயம் பார்த்தா மேலெல்லாம் இருக்கும் எங்கே பார்த்தாலும். ஸோ அந்த தீப்பந்தம் சொருகிறாங்க. தென் ஹீஸ் ஃபைனல் செக், எவ்ரி திங் இஸ் ரெடி. தீப்பந்தம் இஸ் லிட், நல்லா எரிய ஆரம்பிச்சிடுது. ஃபைனல் செக்கு இதுதான் முக தர்ஷனம். இந்த கண்ணாடியை வச்சுன்னு பார்க்குறாங்க அவங்க. அவர் பார்க்கும்போது பர்ஃபார்மர் லுக்ஸ் அட் த மிரர் அண்ட் டு இன்வோக் த டெய்டி டு என்டர் இன் டு அ ட்ரான்ஸ். அவன் அப்படியே தென் ஹி பிகம்ஸ் இன் டு அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஃப்ரம் ஹியூமன்லேருந்து அவன் காடாக போகிறான்னு எல்லாரும் பிலீவ் பண்ணுறாங்க. தென் ஹி கெட்ஸ் ரிலீஸ்ட். அவங்க அந்த அரியனால சுற்றி ஓட வராங்க. அப்புறம் இங்கே வந்து சுற்றி வர இருக்கலாம், இவங்க சுற்றி வர இருக்கிற அவங்கள ஹெல்ப்பர்ஸ், பின்னாடி இருக்கிற மத்தளம். குட் பாயிண்ட். கோலதாரின்னா நானும் அதை அங்கே போய் தான் கத்தினேன். நான் அவங்கள வேஷம் நினச்சிருந்தேன், வேஷதாரின்னு தான் சொல்லியிருந்தேன். வேஷம் என்ன வேஷம் நினைக்கிறேன். வேஷம் படத்துக்கு ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க அவங்க. இந்த வேஷம் இல்லை, இது கோலதாரி. அவர் வந்து கோலதாரி. அது வேஷம்னா என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. சாரி, ஒரு படம் அமிச்சேன். ஒரு வயலில் நின்று வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, முண்டாசை கட்டின்னு இப்படி கை காமிச்சுன்னு பார்த்துருப்பேன் எல்லாரும். அதுதான் வேஷதாரி. அது வந்து நான் போடுற வேஷம். நான் அது இல்லை. நான் அன்றைக்கி சும்மா கொஞ்ச நாள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படி நின்று இப்படி கை காமிச்சேன். நான் வயலில் இறங்கினதும் கிடையாது, வெள்ளை வேட்டி கட்டினதும் கிடையாது, அவ்வளோ வெள்ளையா. ஸோ அன்றைக்கி அதுமாரி முண்டாசை கட்டினதும் கிடையாது. ஸோ அது பேர் வேஷதாரி. வேஷங்கிறது அதோ யூ ஆர் நாட் அ ட்ரூ கேரக்டர். ஸோ அதான். பட் கோலதாரிங்கிறது அவன் ஹி பிகம்ஸ் கேரக்டர். ஹி பிகம்ஸ் அ கேரக்டர். அன்றைக்கி விஷ்ணு வேஷம் போட்டால் ஹி பிகம்ஸ் அ விஷ்ணு. அதுக்கு அவன் ஹி கெட்ஸ் ட்ரெயின்டு த்ரூ அவுட் இஸ் லைஃப். அன்றைக்கி மாத்திரம் வேஷம் போட்டு ஆடுறதில்ல. அவன் 30-40 வருஷமாக அவன் ட்ரெயின் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக ஹி இஸ் கெட்டிங் ட்ரெயின்டு. அதுதான் கோலதாரி. கோலம்னா ஹி கெட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் டு தட் பொசிஷன், இன் டு த கேரக்டர். அவர் வந்து சிவானா சிவாவே ஆயிடுறான். அதான் கோலதாரி.
தெய்யம் இஸ் எக்ஸப்ஷனலி விகரஸ் டான்ஸ். இது வந்து விகரஸ். ஓ, இது மேலே வச்சுட்டேனா? ஓகே, அந்த HDMI. It's a vigorous dance, many hours, performance moves forward and backward, very quick, ரொம்ப திருப்பி அந்த ரிதம் செண்டா மேளம் அக்ரஸிவாக போக இவங்களும் அக்ரஸிவாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ட்ரம்ஸ் அண்ட் சிம்மல் இதை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இது நாங்கள் வந்து எங்களோட ஃபோட்டோகிராஃபிக்கு சொல்கிறதுக்காக அவங்களோட குரூப்புக்கு லீடிங் லைன் போம். இந்த லைன் லீட்ஸ் த மெயின் சப்ஜெக்ட், பட் இட்ஸ் நாட் வேலிட் நவ். அதான் நான் சொல்கிறேன். ஜென்ரலி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களோட மெயின் அப்ஜெக்ட் இஸ் டு, பிகாஸ் யூ ஆர் நாட் இன் த சீன், ஐ வாஸ் இன் த சீன், ஸோ யூ டேக் த வியூவர் இன் டு த சீன் சொல்லுவோம். அப்போ வந்து ஐ லீவ் இட் டு யுவர் இமேஜினேஷன். ஜென்ரலாக வி லீவ் இட் டு யுவர் இமேஜினேஷன். மெயினாக ஒரு இதை காமிச்சிடுறது, தென் வி லீவ் இட் டு த இமேஜினேஷன். அந்த பிக்சரோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது உங்களோட இமேஜினேஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஓ, இது நல்லா இருக்குது, இப்படி இருக்கும், இது இப்படி இருக்குன்னு நீங்களே இமேஜினேஷன் நல்லா இருந்து இன்டர்பிரேட் பண்ண முடிஞ்சுன்னா இட் இஸ் அ குட் பிக்சர். அது ஸ்னாப்பிங் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அவ்வளோ தூரம் உங்களால் அதை இமேஜின் பண்ணி அவசியம் இல்லை. ஐ டோன்ட் என்ன வேணால் உங்களோட ஐ லீவ் இட் யுவர் இமேஜினேஷன். நான் பார்த்ததை உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஐ ஹவ் நோ கண்ட்ரோல் இன் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது உங்களை. இது இப்படி தான் இருந்தது, இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இதை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக இட் இஸ் I will bring something and put it in front of you. அது உங்களுக்கு இமேஜினேஷன் பண்ணுற மாதிரி. அந்த aspectல, sorry to continue, but அந்த aspectல video is more powerful because it is taking the director's imagination for everybody to see that. அது சொல்ல முடியாது. அப்படின்னா I am not a video photographer, but I can't answer this question because I have never done a video photography. But அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் each one has own. Cinema has been around all right from the day photograph ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமாவும் இருக்குது, அதுவும் போயிட்டு இருக்குது, ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸும் இருந்துருக்கு. ஸோ ஸ்டில் அது ஈச் ஒன் ஹேஸ் இஸ் ஓன் பாத்வே, அட்ராக்ஷன், அவங்க ஃபாலோயர்ஸ், அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்குது, போயிட்டு இருக்கு அதில். அதனால இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். Did I answer? I don't know because I'm not a video photographer. இது வந்து அங்கே நடக்கிற தீ, அந்த ஃபயர் மெயின்லி ஃபயர், இது எப்படி இருக்குது பாருங்க. இதை இங்கே நோபடி இஸ் வேரிங் செப்பல், யாரும் வேர் பண்ணல. அதில் வந்து அவங்க அப்பப்போ அப்படி விழுவார், தட்டி விடுவார், எல்லாம் பறக்கும் சுற்றி வர. அது very rarely they meet with accidents, but accident நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக they take care of people, they will take. ஏன்னா அவன் வந்து பொசஸ்டாக இருக்கும்போது அந்த கோலதாரி என்ன பண்ணுறான்னு புரியாது. அவன் திடீர்னு அவங்க போய் விழுந்துட்டு அவங்க ஏந்துக்காமல் இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிலே பண்ணால் தென் he gets into fire, completely burn. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இது மாதிரி ஃபுல் ஃப்ளோவில் ஃபயர் இருக்கும்போது the தெய்யம் அப்ரோச்சஸ், அது மேலே விழுவான், சுற்றி வருவான், ஆல் தோஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். தென் it dangerously artist puts his life at risk. அதான் சொல்கிறேன், most of the time, especially with the fire jumping பண்ணும்போதும். அந்த ஒன்லி அந்த நல்ல ட்ரைனிங் முடிஞ்சாதான், பண்ணின அப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அரைகுறையாக போய் பண்ண முடியாது. இது இந்த இடத்துல பாருங்களேன், தீப்பந்தம் அது பாட்டில் ஃபுல்லாக சுற்றி பந்தம் போடின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் யூ கேன் சி திஸ் போர்ஷன் இட்ஸ் ஆல்ரெடி பர்ன்ட் ஹியர். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணுன்னு தெரியல, பாசிபிள். பட் ஸோ they know how to protect themselves, they have to be prepared. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும். ஸோ திஸ் இஸ் another picture from a photographer's angle. It's a nice picture with the artist doing the performance and எவ்வளோ seriousness of that ஃபயர் ஒர்க். இங்கே அது மேலே விழுறாரு அவர், ஃபயர் மேலே விழுந்து எழுந்துக்கும் போது அது ஒரு another ஒர்க்.
இது வந்து மியூசிக்கல் என்சம்பிள்ங்கிறது பர்குஷன், அவங்களோட செண்டா மேளம் எக்ஸ்பர்ட். நான் போன இடத்துல எல்லா இடத்துலையும் நடக்காது, எல்லா பர்ஃபார்மன்ஸ்லையும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போய் பார்த்ததில் 4-5 இடத்துல பார்த்ததில் ஒரு தடவை நடந்தது இது. அதாவது அட் த எண்ட் ஆஃப் தட் தெய்யம் மெயின் பர்ஃபார்மன்ஸ் முடிகிற சமயத்தில் அந்த 8 செண்டா ட்ரூப்பும் தனி ஆவர்த்தனம் நம்ம சொல்லுவோம். நம்மளோட கர்நாட்டிக்கில் அவங்க வந்து என்சம்பிள் அது அவங்க லோக்கல் லாங்குவேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த 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 செண்டா என்சம்பிள் ஒன்று நடந்தது. அது வந்து அன்பிலீவபிள் திங்ஸ். நான் 7 வருஷம் காரைக்குடி மணி சார்ட்ட மிருதங்கம் கத்தின்ருக்கேன். நிறைய கோர்வைகள் சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய கோர்வைகள்லாம் வாசிக்க கற்றுண்டேன் நிறையா. ஸோ ஐ கேன் ஃபாலோ தோஸ் திங்ஸ், த ரிதம்ஸு, அந்த கோர்வைகள், அந்த பீட்ஸ் எல்லாத்தையும். பட் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல. இட்ஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது அது. அவங்களோட கோர்வைகள், அந்த காம்ப்ளெக்சிட்டி, இந்த ரிதம்ஸ் எல்லாம் ரொம்ப அவங்களோட தனியாக பேசினேன். அப்புறம் இட்ஸ் அஃப்கோர்ஸ் தாளங்கள் எல்லாம் சேம் தான், பட் அவங்களோட பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் வர் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் எலாபரேட். ஸோ இங்கே அந்த என்சம்பிள் நடக்க போகிறது நடந்துட்டுருக்கு. இதேமாரி ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் உட்காந்துட்டுருக்காங்க. இது அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி there is no dedicated space wherever you find it they sit அந்த இடத்துல. பட் இவங்க இந்த 2 இந்த பர்குஷன் செண்டா மேளம் டீமும் அங்கே எங்கேயோ பார்க்குறான், என்ன பார்க்குறான்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அ செண்டா என்செம்பிள் நடக்குது பர்குஷன் டீம். அவங்க த வே தே பிளே ஒரு 10-15 நிமிஷம் நடந்தது. அது வெரி அக்ரெசிவ், வெரி எலாபரேட், வெரி ரிதமிக். அந்த ஆல்மோஸ்ட் 12 மணி அப்போ என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஜம்ப், அந்த ஏர் ஃப்ளோட்டிங்கில் ஏர் போனாக இருப்பாங்க. அப்போ கூட ஒரு பீட்டை மிஸ் பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அந்த 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 பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த சமயத்தில் கடைசியில் ஒரு சமயத்தில் எனக்கு என்னோடய ஃபோட்டோகிராஃபிக் மைண்டு சும்மா விடாது. இந்த லீட் ஆர்டிஸ்ட் இவரை மாத்திரம் தனியாக எடுத்த ஒரு லைட் அவன் மேலே மாத்திரம் விழுந்தது. அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாத்திரம் லைட் பண்ணிவிட்டு அவரோட ஸ்டிக்கை ரைட் பண்ணிது. அது ஒரு என்னோட பர்சனல் ஃபோட்டோகிராஃபிக் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அவரோட பேசினேன் அந்த லீட் ஆர்டிஸ்ட்டை. அது அவர் சம்டைம்ஸ் மெட்ராஸ் வரும்போது என்னை மீட் பண்ணுறேன்னு இருக்காரு. அன்பிலீவபிள் த வே ஹி பிளேஸ் அந்த ரோல். ஸோ கடைசியில் முடிஞ்சுட்டு பிளெஸ்ஸிங் டைம். இந்த பிளெஸ்ஸிங் டைமில் வந்து அவங்க உட்காந்துப்பாங்க. சில சமயம் சுற்றியோட போயிட்டு பிளெஸ் பண்ணுவார். ஸோ த கிவிங் அந்த அப்போ சுற்றி இருக்கிற ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு ஆஃபரிங்ஸ் கொடுப்பா இன் த ஃபார்ம் ஆஃப் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பணம், தேங்காய் எல்லாம் கொடுப்பாங்க. தென் அதே சமயத்தில் தே சீக் தட் பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா காடு நம்மள்கிட்ட இருக்கிற குறைகளை அதுகிட்ட சொல்லி அதுகிட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிப்பாங்க. தே பிலீவ் தே கெட் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு வந்து மனசில் ஒரு குறை இருக்குது, எனக்கு ஒரு கவலை இருக்குது, எனக்கு இது நடக்கலை, இது நடக்கணும் அப்படின்னு போய் அதுக்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து ஒரு சொலேஸ், ஒரு இது கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து தே ஆர் ஆல் வெரி சாட்டிஸ்ஃபைடு. அப்படி அவங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த பேசிட்டு திரும்பி போகும்போது பார்த்தா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ கேன் ஃபீல் இட். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் சினாரியோ யூ வில் கம் அக்ராஸ். சால்வ் த ஒரிஸ் அண்ட் ப்ராப்ளம். இது ஒரு சீன். கோலதாரி உட்காந்துருக்காங்க. எவ்வளோ எலாபரேட் சுற்றி இவர் இருக்குது பாருங்கள். அதை அங்கே உட்காந்துருக்காரு. அவர் வந்து பிளஸ். இது அனதர் சீன் வேர் த பர்க்யூஷனிஸ்ட் அவங்களே கெட்ஸ் பிளஸ்டு. அதுக்கப்புறம் இங்கே தான் இந்த கோலதாரி வந்து இந்த ஃபீமேல் காட், இது பகவதி, அவங்க இந்த லேடிக்கு பிளஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் திஸ் இஸ் ஃப்ரம் மை ஃபோட்டோகிராஃபிக் பாயிண்ட். கண்ணு எக்ஸ்ப்ரெஷன் இஸ் கிவிங் தட். அந்த பவுடர் குறின்னு சொல்கிறது, மஞ்சள் பொடி அண்ட் அரிசி, த லேடி இஸ் கெட்டிங் தட். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் ஒரு டிசைசிவ் மூமெண்ட். எங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் மூமெண்ட். இது வந்து என்ன ஐ கான்டாக்ட் பாருங்கள். இந்த லேடி இஸ் வெரி ஒரீட். ஷீ இஸ் டெல்லிங் ஹம் சம்திங். அந்த சமயத்தில் இவர் வந்து ஹீஸ் லிசனிங் கேர்ஃபுல்லி அண்ட் கிவிங் சம் அட்வைஸ். ஸோ அதே மாதிரி இவர் ரொம்ப க்ளோஸாக காதில் போய் சொல்கிறா. ஹீஸ் ஆல்சோ லிசனிங் டு சம்திங். அந்த சமயத்தில் அவங்க கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க தே கெட் சாட்டிஸ்ஃபைட், தேர் பிகமிங் ஹாப்பி. ஈவன் த குழந்தை இஸ் வெரி ஹாப்பி ஆஃப்டர் கெட்டிங் த பிரசாதம். கடைசியாக ஐ வில் ஹாவ் ஃபியூ மோர் பிக்சர்ஸ் அண்ட் தென் கன்க்ளூட். தெய்யம் அட் நைட்டு. தெய்யம் அட் நைட் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட்டுங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஆக்ஷன், இம்பேக்ட் அண்ட் ரிஸ்க், இது மூணும் அதில் இருக்கும். ஆக்ஷன், இம்பேக்ட் அண்ட் ரிஸ்க். வி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வி லவ் ஆல் தீஸ். ஆக்ஷன் எங்களுக்கு பிடிக்கணும், ஆக்ஷன் வேணும், இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும் பிக்சர், ரிஸ்க்கும் எடுத்துப்போம். நாங்கள் ஓரளவுக்கு எடுத்துப்போம். ஸோ இந்த மூணும் சேர்ந்தால் தான் எங்களுக்கு குஷி வரும் அதில்.
ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சேலஞ்சஸ் ஃபார் த ஃபோட்டோகிராஃபர்ஸ், லோ லைட் வந்து நிறைய சமயத்தில் டிஸ்டர்பிங் லைட், நாட் ஓன்லி லோ, வேரியிங் லைட் கண்டிஷன், பிகாஸ் எலக்ட்ரிக்கல் லைட்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும், ஃப்ளாஷிங் எலக்ட்ரிக்கல் பால்ஸ். பர்ஃபார்மரோட மூவ்மெண்ட், அங்கேருந்து இங்கே குதிப்போம், இங்கேருந்து அங்கே குதிப்போம், லைட் ஒரு இடத்துல இருக்கும், அந்த கிட்டக்க வரும்போது எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும், எட்டி போகும்போது இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். உங்கள் கேமரா அந்த சமயத்தில் ரெடியாக இருக்கணும், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த சமயத்தில் கிடைக்கணும். ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஷுட் கம்பைன் டுகெதர் டு கெட் அ ஒன் குட் ஷாட். பர்ஃபார்மர் மொமெண்ட் அன்பிரடிக்டபிள் அண்ட் ஷுட் டமால், இங்கேருந்து அங்கே குதிப்பார், அங்கேருந்து இங்கே குதிப்பார், ஒன்றும் புரியாது. ஸ்ப்ளாஷிங் ஆஃப் ஃபயரை வந்து இந்த தீப்பந்தம் வச்சுருப்பார் கையில், அதை குதிச்சு ரொம்ப பட்டார்னு அடிப்போம், அது பறக்கும் அப்படியே இந்த ஸ்பார்க்ஸு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட், பட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஆல்சோ. ஈவினிங் டயத்தில் அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த செண்டா மேளம், அவங்களோட ரிதம்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இது வந்து வெள்ளாட்டம்பாங்க. இங்கே வந்து மெயின் கோலதாரி வரத்துக்கு முன்னாடி இது வந்து இந்த ஒரு 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 பர்ஃபார்மர் பார்ஷியலி ட்ரெஸ்ட், ஃபுல்லாக ட்ரெஸ்ஸால் பார்ஷியலி ட்ரெஸ்ட் அவங்க வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸும் இட்ஸ் அ சீரியஸ் பர்ஃபார்மன்ஸ். எவ்ரி திங் இஸ் இன் பொசிஷன். பாருங்கள், அந்த மத்தளங்கள் எல்லாம் எல்லாரும் இருக்காங்க, அந்த டீம் ஃபுல்லாக இருக்குது, எல்லோரும் அந்த 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 ஆக்ஷன் நடக்கும். அவங்க குறுகை நடிக்கும் போவாங்க, தீப்பந்தம் இருக்கும் அவங்களுக்கும். இது வந்து வெள்ளாட்டம்னு பேர். வைல்டு ஆர்டிஸ்ட் கெட்டிங் ரெடி. சில பேர் வேண்டிப்பாங்க, நான் இதுவும் பண்ணுறேன் அப்படின்னு, ஒரு என்னோடய ஃபேமிலியில் எதுவும் பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், இந்த தீப்பந்தம் அன்றைக்கி லக்கிலி தெர் இஸ் நோ எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் லைட். இங்கே ஒரு தீப்பந்தம் இருந்தால் அங்கே ஒரு தீப்பந்தம் தான், ரெண்டு பேருக்கும் அவன் இப்படி காமிப்போம், இப்படி எடுப்போம், இல் த்ரோ, புல் இட் அண்ட் புஷ் இட் அண்ட் புல் இட் அண்ட் புஷ் இட். ஸோ அந்த தீப்பந்தம் கிட்டக்க வரும்போது நல்லா எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். அந்த 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 சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது, மெயின் ஆர்டிஸ்டோட எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். யூ கெட் அ குட் ஷார்ப் இமேஜ். சம்டைம்ஸ் அனட போனதுக்கப்புறம் தெரியாது. இப்போது த மெயின் ஆர்டிஸ்ட் இட்ஸ் கெட்டிங் ரெடி. இந்த மேக்கப் ரூமில் திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் என்னை பொறுத்த வரைக்கும், ஃப்ரம் த ஃபோட்டோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு லைட்டு coming from my left side, single light, I think it is a LED lamp. LED is more, I can deal with that very well, because அதனோட wavelength is quite photographer friendly. அந்த லெஃப்ட்லேருந்து அது அடிக்குது அவரோட ஆர்டிஸ்டோட மூஞ்சியில் டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் லைட்டிங் போனாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டிஸ்டர்பிங் எலிமெண்ட். பின்னாடிலாம் இருக்காங்க, மனுஷங்கள்லாம் இருக்காங்க, அவங்க லிட்டில் பிட் ஃபார் அவே. இந்த லைட் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டை மாத்திரம் லைட் பண்ணுது, அந்த பக்கத்தில் இருக்கிற மேக்கப் மேன் ரெண்டு பேரையும் மாத்திரம் லைட் பண்ணுது. ஸோ இட் இஸ் த வியூவர்ஸ் அட்டென்ஷன் இஸ் ஜஸ்ட் கோயிங் அட். ஐ காட் த ஐ ஆல்சோ. ஆர்டிஸ்டோட ஐ இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ இதோட நேச்சுரல் மெட்டீரியல், அரிசி மாவு, மஞ்சப்பொடி, குங்குமம், ஆல் தோஸ் திங். திஸ் இஸ் வாட் டிஸ்டர்பிங் விஷுவல் எலிமெண்ட்ஸ் இல்லாத படங்கள் as much as possible பண்ணுவோம். we have to do the for example this, sorry, இந்த படத்தில் I did post processing is important. Everybody has to do the post. இந்த கொஸ்டின் யூஸ்வலாக எண்ட் ஆஃப் த கிளாஸில் வரும், பட் நீங்கள் நடுபடியே கேட்டீங்க. போஸ்ட் ப்ராசஸிங், நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் எடிட் பண்ண மாட்டீங்களா? எவ்ரிபடி ஹேஸ் டு டூ த எடிட்டிங். நாம் பண்ணலைன்னா கேமரா பண்ணுறது. ஸோ முன்னெல்லாம் உட்காந்து டார்க் ரூம்னு பண்ணுவாங்க, இப்போல்லாம் லைட் ரூம்னு சாஃப்ட்வேர் இருக்குது. பட் இந்த கேமரா ஹேஸ் அ இன்பில்ட் சாஃப்ட்வேர். அது வந்து ஜேபேக் இமேஜ் வெளில வரும்போது கேமரா டஸ் த ஓன் எடிட்டிங். உங்கள் கண்ட்ரோலே உங்களுக்கு கிடையாது, அதை எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட கொடுக்குறது. ஸோ தட் இஸ் எடிட்டட் இமேஜ். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ரால் எடுப்போம். ரால் எடுக்கும்போது நாங்கள் we tell the camera, you don't do anything, you give me all the same whatever the light elements, நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் எடிட் பண்ணுவோம். ஸோ எடிட் பண்ணி தான் ஆகணும் பிக்சரை, வேறு வழி கிடையாது. பட் இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா இஸ், நீ என்ன பார்த்தியோ அதை கொண்டு வரணும். do not alter the elements, number one. Do not change the colors, do not change those things as much as possible கொண்டு வரணும். பட் இங்கே வந்து there were some little bit here and there spots some of the thoughts which can be removed, but spot removal பண்ணலாம். Some of them if you can mask a little bit, you can mask that one, those things can be done. But அதுக்கு வந்து முக்கியமாக உங்களோட ஃபர்ஸ்ட் இமேஜ் should be good enough. ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அதில் விஷுவல் எலிமெண்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருந்ததுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களால் போட்டு பண்ண முடியாது, தெரிஞ்சிடும் அது பார்த்தானே. இது வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதனோட காஸ்டியூம்ஸ்லாம் போகிறதுங்கிறது, ஜலங்க அந்த எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்டிக்கிறாங்க. இதை கட்டின 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் டான்ஸ் ஆட போகிறாங்க. எப்படி அவங்க கஷ்டப்படுறது, அவங்க ட்ரெஸ் அதை காமிக்கிறதுக்காக.
another artist getting ready, night time picture in the LED light, soft light, very nice, photographer friendly, manjapodi thenga anna avladhan. I got the eye, beautiful eye. Another angle, avanoda artist getting ready, avanoda makeup man and artist. இவர் வந்து ஆர்டிஸ்ட் மூஞ்சி முடிஞ்சிருத்து, இஸ் வெயிட்டிங் ஃபார் த பாடி மேக்கப் டு கெட் ரெடி. ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ காட் த ஐ. I always focus on eye. If you get a good eye, sharpness, everything, light is also good, no disturbing light. இந்த பிக்சர் வந்து இந்த ஆர்டிஸ்ட் அன்னைக்கு சிவா, அன்னைக்கு கோல வேஷம் வந்து சிவா, இஸ் கோயிங் டு பி a சிவா. ஆல்மோஸ்ட் டன், எல்லாம் முடிஞ்சிருது. இவங்கெல்லாம் மேக்கப் மேன் சரௌண்டிங். இது வந்து சம்டைம்ஸ் அங்கே போய் அவளை நகர்ந்துக்கோன்னு சொல்ல முடியாது, எனக்கு என்ன பாருன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. லைட்டு இப்படி திருப்பின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன உங்களுக்கு கிடைக்கிறதோ அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் விண்டோ, ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வெரி ஸ்மால் விண்டோ. அந்த விண்டோவில் ஐ வாஸ் லக்கி பிகாஸ் தேர் வாஸ் தீஸ் கைஸ் ஆர் பிஹைண்ட் இட் and I can face that main Koladari, and the light was coming from my left side right onto him. Torch light adikra mari, front lighting, everything was good for me. Adnala I got a good picture, colorful one. In the picture da Shankarji, in the picture da idukku pere selective coloring. Idu vandu கலரில் பிக்சர் தான் எடுத்தேன். பட் இந்த பின்னாடிலாம் டூ மச் ஆஃப் டிஸ்டர்பிங் எலிமெண்ட்ஸ். இந்த பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் ஹேண்ட்பேக் தொங்கித்து, இந்த பக்கம் ஒரு பச்சை கலர் பை தொங்கித்து, இந்த பக்கம் ஒரு வேட்டி தொங்கித்து, ஸோ மெனி திங்ஸ். அந்த லைட் ஒன்று அங்கே தொங்கித்து. ஐ கேனாட் டூ மச் வித் மை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ என்னோட ஒரே வழி என்ன பண்ணேன்னா, அதை கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக பண்ணேன். We deliberately do black and white because to mask certain things. திடீர்னு பார்த்தா ஒரு சீனில் வந்து ப்ளூ கலர் கண்ண முடின்னு வந்துட்டுருக்கோம், அது தேவை இருக்காது. அதை பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணால் தெரியாது, அதனால் அதேமாதிரி பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் brought out the colors of the subject only. அதுதான் செலக்டிவ் கலரிங்னு பேர். அதுமாதிரி பண்ணலாம். அதுமாதிரி இட் இஸ். அண்ட் இது ஆர்டிஸ்டோட முக்கியமான இது வந்து அவரை வந்து அவரோட ஐ கான்டாக்ட், இஸ் எக்ஸ்பிரஷன், இஸ் டாக்கிங் டு ஹிம், சம்திங் இஸ் கோயிங் ஆன். இவர் வந்து ஹீஸ் ஹாப்பி, இஸ் ஃபைனல் செக் எவ்ரிதிங், ஸோ இஸ் கெட்டிங் ரெடி. அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெசிவ் மூடை நீங்கள் சொல்கிற மாதிரி அதை ஸ்டில்லில் கொண்டு வரதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் ஃபோட்டோகிராஃபரோடது. அனதர் எக்ஸ்ப்ரெசிவ் மூமெண்ட், ஐ, the sharpness of the eye, expression, and he is in contact, eye contact. ஸோ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். லைட் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் போய் அவரை எனக்கு போஸ்ட் கொடுன்னு சொல்ல முடியாது. போஸ்ட் கொடுத்து எடுத்தனா அது போஸ்ட்னு தெரிஞ்சிடும். அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் பிக்சர். தலையில் ஹெட் கியர் வந்துடுது. இஸ் டூயிங் ஃபைனல் டாக், ஃபைனல் கான்வர்சேஷன் வித் ஹிம். முக தர்ஷனம். கண்ணாடியை பார்க்குறாரு. லுக் அட் த ஐ, எக்ஸ்பிரசிவ் ஐ. ஐ லவ் த ஐஸ். இந்த ஆர்டிஸ்ட்டை நான் விடவே இல்லை கடைசி வரைக்கும். பிகாஸ் இஸ் ஐஸ் வேர் வெரி எக்ஸ்பிரசிவ். ஸோ கடைசி வரைக்கும் அவரை விடலை, சுற்றி அடித்தேன் அவரை. இவர் வந்து இந்த முக தர்ஷனம் காக்கும்போது he gets invoked, he gets possessed, he becomes God. அதுக்கப்புறம் அவர் வெளில வந்துடுறாரு. then he goes to the arena. இதுதான் அந்த டெம்பிள் சொல்லக்கூடாது, அம்பலம்னு சொல்லக்கூடாது, காவு. இதுக்குள்ளே டெய்ட்டி இருக்குது. இந்த டெய்ட்டி இந்த ஃபார்ம் ஆஃப் நேச்சர், இது ஒரு ஸ்டோன் தான் இருக்கும், நாட் இன் த ஹியூமன் ஃபார்ம். இப்போ இந்த பிக்சர் வந்து நைட் டைமில் எடுத்தது. ஐ எம் நாட் வெரி ஹாப்பி வித் த பிக்சர் பிகாஸ் ஆஃப் த கலர் காஸ்டிங். ஐ டோன்ட் லைக் தெர் இஸ் அ க்ரீன் லைட் ஷேட் காஸ்டிங். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சங்கர் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அது அந்த வேவ் லெங்த் very difficult to deal with that. It was casting green color. You can still see some green casting in that one. And சமயத்தில் அது மாதிரி where you can't help, sometimes it will be like that. ஸோ அப்போது வந்து அதை ஹெல்ப் பண்ண முடியாது. you can do only up to a maximum point. அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ இந்த பிக்சரை ஒரு மாதிரி ஐ வாண்ட் டு ஷோ த மூமெண்ட். ஸ்லோ ஷட்டரில் எடுப்போம் சில சமயம். ஸ்லோ ஷட்டரில் லோயர் லைட்டில் இருக்கும்போது தெர் ஆர் மெனி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ், டிஃபிகல்ட் பொசிஷன். பிகாஸ் ISO ஒன்று இருக்குது. ISOங்கிறது சென்சிட்டிவிட்டி ஆஃப் த லைட், சென்சரோட சென்சிட்டிவிட்டி டு லைட். இப்போல்லாம் மாடர்ன் கேமராஸ் ஆர் ஏபிள் டு டீல்
வித் லோ லைட் சுச்சுவேஷன் மின்னெல்லாம் பண்ண முடியாது. லோ லைட்டை வந்து நீங்கள் ஆம்ப்ளிஃபை பண்ணும்போது ஆல் த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ, சிக்னல் டு நாய்ஸ் வில் கெட் ஈக்குவலி ஆம்ப்ளிஃபைட். அப்போ நாய்ஸ் தான் அதில் தெரியும். நாய்ஸ் தெரிஞ்சுன்னா கிரெயின்ஸ் வரும் இந்த பிக்சரில். ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் கேமராஸ் ஆர் ஏபிள் டு ஹேண்டில் லோ லைட்ஸ் வெரி வெல். என்னோட 750 இஸ் ஏபிள் டு ஹேண்டில் வெரி வெல், ரீசனபிளி வெல். மச் மோர் மாடர்ன் கேமராஸ்லாம் இப்போ இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணுறது. அப்போது வந்து இந்த ஸ்லோ சட்டர் ஸ்பீட் ஐ திங்க் இட்ஸ் 1/40 of the second. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் பட் ஏன்னா நிச்சயமாக அந்த ஷேக் வரும். அது வராமல் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். அதில் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கிற டெம்பிள், அந்த காவு, அந்த 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 ஷ்ரைன் பீப்புள் அவங்கெல்லாம் ஷார்ப்பாக வந்திருக்கு. அந்த அந்த கோலதாரியோட முஞ்சி ஷார்ப்பாக வந்திருக்கு. But the dress part and all these things is in blurred. We deliberately make it because of the slow speed to imply the motion. உங்களுக்கு மோஷன் மூமெண்ட் காமிக்கிறதுக்காக பண்ணுவோம், அது பண்ணுவோம். இப்போ வந்து தே டூ வேரியஸ் டான்சஸ் பர்ஃபார்மன்ஸஸ், அங்கே வருவாங்க, கிட்டக்க வருவாங்க, போடுவாங்க. இது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த என்விரான்மெண்ட் ஷாட்டு எங்கே நடக்கிறதுங்கிறத காமிக்கணும். இந்த படத்தை நான் எங்கள் வீட்டுக்குள்ளே எடுக்கலை, ஒரு ஸ்டேஜில் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த பின்னாடி என்ன நடக்குது, என்விரான்மெண்ட்டு, யாரெல்லாம் பார்க்குறாங்க அது அப்படிங்கிறத. இஃப் எவ்ரி திங் கம்ஸ் அவுட் ஷார்ப், இட் இஸ் யூ ஆர் லக்கி. இதில் பண்ணல, இப்போ 16:9 பண்ணணும். பட் இப்போ இதில் பண்ணல. அப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் எடுக்கணும். நீங்கள் பண்ணுவோம்னா சில சலூனுக்கு அனுப்பும்போது அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதுதான் வேணும் அப்படின்ட்டு. இந்த சில சலூன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அதுக்கெலாம் அனுப்பும்போது தே ஸ்பெசிஃபை இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்ட்டு. தென் வி கோ த்ரூ தட் ஒன். அதர்வைஸ் நாட் ப்ராப்ளம். ஸோ இது சம்டைம்ஸ் கம்ஸ். ஏன்னா எங்களுக்கு மெயினாக நான் என்ன காமிக்க விரும்புகிறேன்னா இந்த சப்ஜெக்ட்டு சுற்றி வர இருக்கிறது தான். நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும்போது டெக்னிக்கலாக வரும்போது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் அது. அப்போ வந்து அது அவங்க சலூன் காம்படிஷன் அதுமாரி வரும்போது அந்தமாரி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அப்போ வி ஹேவ் டு அட்ஹேர் டு தட் தோஸ் ஒன். இங்கே சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட் கம் நியரர் டு யூ, you be prepared, ready, and then shoot it, and good sharpness and also good exposure. இது மாதிரி நடக்கும் நிறைய இடத்துல. இந்த தீப்பந்தம் சொன்னேன். இந்த தீப்பந்தம் கிட்டக்க வரும்போது அந்த எலக்ட்ரிக்கல் லைட்டோட எஃபெக்ட் இங்கே இல்லை. ஐ வாஸ் லக்கி. அந்த கலர் காஸ்டிங்லாம் இதில் வந்து அவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த as I told you, it's a very photographer friendly light. இந்த தீப்பந்தத்தோட இன்டென்சிட்டி வேவ் லெங்த் இஸ் வெரி குட், ப்ரெடிக்டபிள். இட்ஸ் மோர் ஐ கேன் டீல் வித் தட், ஃபோட்டோகிராஃபர் கேன் டீல் வித் தட். அந்த பக்கத்தில் வரும்போது அந்த நைஸ் எக்ஸ்போஷர், அந்த எக்ஸ்போஷரில் அவனோட கண் எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஷார்ப்னஸ், அந்த அவங்க போட்டுங்கிற ஒரு ட்ரெஸ்ஸோட அந்த ஜுவல் அண்ட் வாட் எவர் அந்த இன்ட்ரிகசி ஆஃப் த காஸ்டியூம்ஸ் ஒவ்வொன்றும் கிளாரிட்டி தெரியணுங்கிறதுக்காக அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு அதை தட்டி விடுவார் அவர். அந்த சமயத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன். டு பி ஃப்ராங்க் வித் யூ ஆல், அது அடுத்த சீன் அதை பண்ணினான். அப்படி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அதை அதுக்காக நான் அது பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது சொல்கிறேன் உங்கள்கிட்ட. கேமரா எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அப்படி பார்த்தேன். அது பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு லெசன் நாங்கள் ஸ்டூடெண்ட் அதான் சொல்லுவோம். ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த எல்இடி ஸ்க்ரீனை பார்க்காத, அங்கே யூ மிஸ் அ சீன். ஐ மிஸ்ட் இட் ரைட் ஹியர். டக்குன்னு ஸ்ரீவத்சம் வந்தோன்னா உண்மையெல்லாம் சொல்லணும் போல தோன்றுறது, என்னவோ தெரியல. ஸோ சில நிறையா விஷயத்த மறைப்பேன் நான். இங்கே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு மறைக்க முடியாமல் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர். இதுதான் பிட்வீன் தட் சீன் அண்ட் திஸ் சீன் அந்த நடந்தது. யூ கேன் சீ லிட்டில் பிட் அந்த சீன். அப்போது இது ஸ்டில் ஹி கெட்ஸ் க்ளோசர். அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஐ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்டிஸ்டோட ஷார்ப்னஸ்ஸு, அவனோட எக்ஸ்ப்ரெஷன், அந்த கிளாரிட்டி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைட்டில். அது அடுத்தது இதுமாரி ஒரு சீன் நடக்கும். இது வந்து இதான் நைட் டயத்தில் நடக்கிறது. இதுக்காக நான் இன்னும் இந்த ஃபுல்லாக அடுத்த ப்ரோக்ராம் இதுக்காகவே போகணுன்னு வச்சுருந்தேன். என்னால் போக முடியல. இந்த நைட்டில் கம்ப்ளீட்டாக நடக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அதோடு நான் முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி. இதுதான் கன்க்ளூடிங் க்ளோசிங் செரிமனி.
முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கோலதாரி இந்த காடு உட்காத்தி வச்சவங்கள அவங்கள தீபாவளி காமிச்சு ஃபுல்லாக அந்த அவங்களோட ரிச்சுவல்ஸை கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் அவங்கள வந்து போயிட்டுவான்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து அஸ் அ காடாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு எல்லா விதமான ரிச்சுவல்ஸும் கம்ப்ளீட் பண்ணி தான் அனுப்புவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:30 இந்த மார்னிங் நடந்தது. நாங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக போனோம், ஆர்டிஸ்ட் மேக்கப் கவர் பண்ணுறதுக்காக. பட் இது வந்து அவர் நாள் ராத்திரி நடந்த ஒரு 3-4 hours தான் அவர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சது. அப்போ தான் அவர் வந்து உட்காந்து கன்க்ளூட் பண்ணுறார். அதோட நான் என்னோட க்ளோசிங் செரிமனியை முடிச்சுக்கிறேன். கன்க்ளூடிங் பார்ட் இது வந்து நான் மோஸ்ட்லி எங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக சொல்கிறது. இட் இஸ் நாட் அ கல்ச்சுரல் ஸ்பெக்டக்கல், இன்டென்ஸ் ரிலீஜியஸ். இது வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் இட். இட்ஸ் நாட் அபவுட் ஃபோட்டோகிராஃபி பட் அபவுட், ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் போய் அங்கே போய் குதிச்சுன்னு டமால் போய் முன்னாடி நின்று டமால் விழுந்து தள்ளிக்கோ போஸ்ட் பண்ணி காமி அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ்க்காக அதை பண்ணது. டு நாட் பி ஹிண்ட்ரன்ஸ் டு த பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட பாத்வேல நம்ம குறுக்க எடுக்கக்கூடாது கேமரா வச்சுட்டு. ஸோ நம்ம பாட்டில் நம்ம வேலையை அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண விட தே ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். சில இடத்துல ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் எடுக்கக்கூடாது. அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம. இட்ஸ் ஆல் அபவுட் ஃபெய்த், எனர்ஜி அண்ட் கலர்ஸ். ஸோ அதான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் இந்த கொஸ்டின்ஸ் இருந்தால் ஐ எம் ரெடி டு ஆன்சர் அட் திஸ் மோமெண்ட். காட் மீ, யூ காட் மீ. அதை வந்து இல்லை ஒரு அதுக்கெல்லாம் இருந்தது. நான் நிறையா இதை எடுத்துட்டேன். ஒரே மென் தான் 99.something மென் தான் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஐலண்டு, இட்ஸ் ஸ்மால் ஐலண்ட், இந்த காசர்கோட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்மால் ஐலண்டு. அந்த ஐலண்டில் லேடிஸ் ஆர் அலவுட். அந்த அங்கே இருக்கிற டெம்பிள் அந்த காவில் ஒன்லி தட், அந்த பேர் என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த இடத்துல மாத்திரம் தான் அலவுட், வேறு எங்கேயும் கிடையாது. Then one more question. You said that certain families only it comes down. So does it mean that only their fathers, they are only the gurus, or do they have any other gurus? Yes. அவங்க இட்ஸ் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். அவங்க ஃபாதர் டீச்சர் சில்ட்ரன் அது மாதிரி பாஸ்ட் ஆன். பட் ஆல்சோ இதில் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்க தே நீட் நாட் பி தேர் ஃபாதர் ஆர் அங்கிள். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் காஸ்ட். அவங்க அந்த காஸ்ட்டுக்குள்ளே கம்யூனிட்டிக்குள்ளே இன்டர் ரிலேட்டடாக இருக்கலாம். பட் அவங்க ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். அதில் பெரிய ஆர்டிஸ்ட். அவங்கள்ட்ட போய் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க, குருகுலம் மாதிரி. நத்திங் இஸ் டெக்ஸ்ட், எழுதி படிக்கிறது இல்லை, எல்லாம் பாஸ்ட் ஆன். நம்ம நேராக போய் அவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்கறது. நீங்கள் இந்த படத்துலேயே அந்த செண்டா மேளத்தில் பார்த்தா ஒரு குட்டி பையன், அவன் வயசு 8-9 அவனுக்கு, மொத்தம் குட்டி பையன் ஒருத்தன் இருப்பான். அது இட்ஸ் வெரி யங் ஃபாலோ. அந்த சமயத்துலேருந்து அவங்க they get into the scene. And one more thing, the instruments they have in their hand, are they real or are they just cardboard or something? Real இல்லை, அந்த கத்தி ரியல் இல்லை, அந்த ரியல் இல்லை. ரியல் இல்லைன்னா அட்டை இல்லை, அது இட்ஸ் a metallic one. பட் அது கட் பண்ணுறது இல்லை. Good evening, sir. Very informative, and for lay woman like me, it has opened my eyes and having an interest towards photography. I have a question. That is, how is it different from Kathakali? கதகளி நான் ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணேன். எப்படி ஆரம்பிக்கிறது? கதகளி இப்போ it becomes very commercial, spectator oriented ஆயிடுது. இட்ஸ் அ ஸ்டேஜ் ட்ராமா. ஸ்டேஜில் நடந்து கீழே ஆடியன்ஸ் பார்த்து கை தட்டி அதுமாரி ஆயிடுது. அதுக்கு பேர் இட்ஸ் ஆல் சப்போர்ட்டட் பை royal families. It's all fed a lot of money. They get a lot of money. And also it is a theatrical art. That's the word I was looking for. It's a theatrical art. This is not a theatrical art. That's a cultural event. This is not a cultural event. It's a form of worship. Tribal worship. That's the difference. It was a good session, so thank you. So I have a question, do you get to see any
ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் லைக் இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ சாமி வந்து அவள் வந்து குறி சொல்லுவா அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் தான் பார்த்துலாங்க. அதான் அவங்க வந்து they get possessed. அவங்க அந்த அந்த வேஷம்லாம் போட்டுன்னு வரும்போது அவங்க வந்து ஒரு காடாக ஆகிடுறாங்கன்னு தான் பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மாதிரி ஒன்று அது மாதிரி பட் அவங்க சில இடத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த தீ பந்தத்துலலாம் அந்த தீ மூட்டத்தில் அந்த விழும்போது ஏன்னா அவங்களோட நேச்சுரல் செல்ஃபில் இருக்க மாட்டாங்க. அந்த வேறு லெவலில் போகும்போது தே பிகம் அன்கன்ட்ரோலபிள். அதுமாரி ஆறாங்க அவங்க. நம்ம அது மாதிரி டெஃபினட்டாக அவங்க தே கெட் பொசஸ்ட். அவங்க நார்மல் செல்ஃபில் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் 2-3 பேர் பார்த்துனே தான் இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணி தான் இருப்பாங்க. எஸ்பெஷலி when there is a thief, they have to be very careful. Thank you. Your presentation was very nice, and particularly for idiot-proof camera holders like me, it was really understandable. Okay, one question. This particular Tayyam, we have not come across in any of the films that are being taken, in my mind. Is there any reason for that, or it's because they are not equipped to do this? அது வந்து அவங்க இன்னும் டூரிஸ்டியாக அடிக்கலை. அதை அவங்களுக்குள்ளேயே அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ரொம்ப பொசஸ்டாக வச்சுருக்காங்க. அதை அதான் நான் ஒரு பாயிண்டில் சொன்னேன். அந்த கவர்மெண்ட் வந்து இதை பப்ளிசைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க 2019 மார்ச்சில். பட் இவங்கெல்லாம் போய் அப்ஜெக்ட் பண்ணி அதை அலோவ் பண்ணல. ஏதோ ஒரு சினிமா, கமல்ஹாசன் சினிமாவில் ஒன்று பிராட், அது பேர் என்ன, உத்தம வில்லன்கிற படத்தில் கமல்ஹாசன் ஒரு தையம் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி காமிப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த தையம் ஆர்டிஸ்ட்டு அங்கேருந்து கொண்டு வந்து மலபார்லேருந்து சென்னையில் வச்சு ஈகா ட்ரெயின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணலை. இன்னும் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் நான் எங்கேயோ போன வருஷம் கேட்டேன், தையம் 3-day ப்ரோக்ராம் ஃபார் தையம் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு, எங்களை ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ஃபோட்டோகிராஃபி கொண்டு போகிறோம் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன். பட் வெளியில் வரல இன்னும். அதனால அவங்களுக்கு என்னென்னா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லக்கூடாது. தே ஆர் வெரி ஹாப்பி. பட் அவங்க மானிட்டரிலி கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கு வந்து கதக்களி மாதிரி அது இன்டர்நேஷ்னல் ஃபேமாகவும் ஆகலை. அதனால பணம் வர்றது வந்து ரொம்ப குறைச்சிருது. ஏன்னா வேறு அவங்க வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட், அவங்க வந்து ஃபிஷர்மேன், மரமேரிகள், தென்னை மரம், தே ஹேவ் ஆல் தோஸ் திங்ஸ். அதர்வைஸ் இந்த ரெஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் தே டூ தட். பட் இவங்க வந்து இந்த சமயத்தில் தே கெட் ஸ்பான்சர்ட் பை பிக் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ், பிக் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே கேரளா இருக்குது. அவங்க தே கெட் ஸ்பான்சர்ட் டியூரிங் தட். அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. அது சில ஃபேமிலியில் பண்ணுறாங்க. இது மாதிரி அந்த அவங்களுக்கு பேர் மலையாளத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வழிமுறையாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன், டக்குன்னு வர மாட்டேங்க. பரம்பரைக்கு ஒரு வார்த்தை இருக்குது மலையாளத்தில், தரவாடு. அந்த ஹவுஸ், தே ஹேவ் த ஹவுஸ், தரவாடு, தட்ஸ் த ரைட் வேர்ட். அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஃபேமிலியாக வர வழி. அவங்க வீடும் அப்படியே ஃபேமிலியாக. அவங்க சில கிராமத்தில் அவங்க வந்து வேண்டிப்பாங்க, நான் இன்றைக்கி பண்ணுறேன், எங்கள் வீட்டில் வந்து குழந்தை பிறக்கணும், அது எங்கள் வீட்டில் டிசீஸ் இருக்குது, அது கிளியர் அப்படிங்கிற மாதிரி வேண்டிப்பாங்க. அந்த வெள்ளோட்டம்ங்கிற ப்ரோக்ராமையும் சில பேர் வேண்டிப்பாங்க. நான் கன்க்ளூஷன் பேசணும். Thank you very, very much. I think it's a golden opportunity. It's a golden opportunity for all of us to understand photography. Photography சொல்கிறது ரொம்ப நம்ம எல்லாரும் எடுக்கிறது ஃபோட்டோ, பட் அதில் இவ்வளோ டெப்த் இருக்குன்னு சுவாமிநாதன் சார் எக்ஸ்பிளிசிட்டாக எடுத்து சொன்னது, வித் so much of detail, so much of emotion. I think it is beautiful, and there was a lot of things we learnt also. So I think இங்கே ஸ்ரீவத்சம்னா ஐம் ஷுவர் ஹி வுட் ஹவ் டேக்கன் அ லாட் ஆஃப் ஃபோட்டோஸ். அண்ட் நம்ம கேமரா எடுத்துன்னு சுற்றுற சமயம் ஷுவர்லி வி ஷுட் ட்ரை. அண்ட் ஷுவராக மிஸ்டர் சுவாமிநாதன் இருந்தானுக்கு 2 கொஸ்டினும் கேளுங்க, இப்படி எடுத்தது கரெக்டானா ஹி வில் கைட் யூ. சொல்லுங்க. எல்லாரும் நிறைய ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபோட்டோ காம்படிஷன் பண்ணிடலாம்.
பண்ணிடலாம் ஷூரா. We can make him the judge for sure. So thank you very, very much. And really, it was a very good eye-opening session. And I think Sundar was very correct. Now, Sundar, is your cousin, right? Nephew. So, huh? Okay, brother. So, he is an extremely good photographer, and I was introduced to him through Kalyani Mami. And when I took him as guru, he said, என்னோட குரு அவர், நான் குரு இருக்க முடியாது, இன்னொரு ஆள் இருக்கார், அவர் வரார், அவர் தான் என்னோட குரு. So he is closer to you, and he was 100% correct about it. So I think I'll take this opportunity to thank you very, very much. மாமி கேட்டவா நினைக்கிறேன். ஃபோட்டோகிராஃபிங்கிறது எனக்கு ஸ்பெல்லிங் தான் தெரியும், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒரு லேமேன் நாலேஜ் சுத்தமாக எனக்கு கிடையவே கிடையாது. நான் ஏதோ நினச்சிட்டு வந்தேன், அவர் லெக்சர் தான் கொடுப்பார், நமக்கு என்னத்தை புரியும், மண்டேல ஒன்றுமே ஏறாது அப்படி தான் நினச்சி வந்தேன். அவர் கேரளாக்கே நம்மளை ஆக்ஷன் போயிட்டார். ஒவ்வொரு சீனையும் பார்த்துட்டு அது எக்ஸ்பிளைன் பண்ணது இருக்கு பாருங்க, அப்போ தான் நல்லா புரிஞ்சுது என்னன்னு சொல்லிட்டு. அந்த மேக்கப்பெல்லாம் வில்லேஜில் தான் பண்ணுறாளா இல்லை சிட்டிலையும் கேரளாவில் பண்ணுறாளா அது தெரியல எனக்கு. அந்த மேக்கப் பண்ணுறதுக்கே மணிக்கணக்காக ஆகும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறா அந்த மேக்கப்பெல்லாம்? தண்ணி குளிப்படா குளிச்சாதான் அந்த மேக்கப்பெல்லாம் போகுமா? இப்படி தேங்காய் போட்டு வந்துடுமா அது? அதாவது சாதாரண அந்த பொம்மையிலெல்லாம் உங்களுக்கு வரைஞ்சா மாதிரி எப்படி தான் இந்த மனுஷாக்கெல்லாம் இப்படி வரைஞ்சு மணிக்கணக்காக உட்காந்துட்டு பொறுமையாக இருந்தாலும், இவர் பொறுமையாக ஒவ்வொரு ஊருக்கும் போய் எடுத்திருக்கார். அவளுக்கு பொறுமையாக இருக்கு, அதே மாதிரி இவளும் பொறுமையாக போய் எடுத்திருக்கார். நம்மளே கேரளாக்கே ஆக்ஷன் போயிட்டார். ஸோ கேரளாவில் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கதகளின்னு சொன்னாங்க, கதகளி டான்ஸ் ஆடான்னு தெரியும். பிக்சர்லலாம் நம்ம பார்த்துருக்கோம், பிக்சர்லலாம் நம்ம இந்த மாதிரி மேக்கப்போடு டிவியில் பார்த்துருக்கோம், இந்த டான்ஸ் ஆடுறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நேரையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பாருங்க. ஒவ்வொரு இதையும் மேக்கப்பை பார்த்து பார்த்து இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும். இட் இஸ் அன் ஆர்ட், ஃபோட்டோகிராஃபி இஸ் அன் ஆர்ட்னு சொன்னேன். இப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ்ன்னு சொல்லி சில பேர் ஆர்ட்னு ஒரு பக்கம் எழுதணும், சயின்ஸ்னு ஒரு பக்கம் எழுதணும். இவர் ஆர்ட்னு சொல்லியிருக்கார். அப்புறம் அந்த பார்த்த உடனேயே நமக்கு ஒரு ஃபீலிங் வரணும், அந்த ஃபோட்டோ எடுக்கணுங்கிற மாதிரி தோணுன்னு சொல்லியிருக்காரு அவர். எல்லாத்தையும் கண்ணா பின்னாலும் எடுக்க முடியாது. இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஃபீலிங் வரணும், அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னா தான் அதால் எடுக்க முடியும், எல்லாராலையும் அது எடுக்க முடியாது. இதுவும் அவருக்கு எப்படி இந்த ஸ்கூல் டேஸ்லேயே இது வந்திருக்குமோ நினைக்கிறேன். ஸ்கூல் காலேஜும் போதே இதெல்லாம் இந்த ஃபீலிங் வந்திருக்கும் எடுக்கணும்னுட்டு. அல்லது தாத்தா அந்த காலத்தில் வந்திருக்கும், அல்லது ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக கூட இது வந்திருக்கலாம். நீ என்னோட கம்பெனி கூட நீ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு நைஸ் ஈவினிங் இஸ் அ ப்ரெசண்ட். நமக்கு எல்லாருமே இப்போ சாயங்காலம் நான் இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்கு, 1/2 மணி நேரம் 1.5 hours அவர் இதை பற்றி தான் சொல்லியிருக்கார். இந்த ஃபோட்டோகிராஃபி அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் அவர் எதுவுமே சொல்லலை, ஒன்லி ஃபோட்டோகிராஃபி தான் சொல்லியிருக்கார். அதனால் எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ 6 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக ஆரம்பிச்சுட்டார். நவ் இட் இஸ் 7:30. 1.5 hours he has taken. அந்த ஃபோட்டோகிராஃபி வரும்போது அவரை எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்கா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கமோ, எனக்கு ஒன்றுமே புரியாது, மண்டையில் மசாலா தான் எனக்கு. ஆனால் இந்த எக்ஸிபிட் பண்ண பாருங்க, ஒவ்வொன்றும் காமிச்சு அது நம்ம அதுக்குள்ளேயே போயிட்டோம். கேரளா போயிட்டு தான் நம்ம கொஞ்சம் வந்த மாதிரி இருக்கு இப்போ. தேங்க்யூ. ஸோ சிவங்கோன்னு பெருமாள் அவர் நல்லா பிளஸ் பண்ணணும், இந்த மேலே மேலே ஓஹோன்னு வரணும் அப்படிங்கிற நான் பிளஸ் பண்ணுறேன்.